குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை கைத்தட்டி பிதா குமாரன் பரிசுத்த திரியேக தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பாவிகளுக்காய் தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை கைத்தட்டி பிதா சுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வாரங்கள் பலவும் நமக்கு இந்த வல்லமையோடு வந்திறங்கி வாரங்கள் பலவும் நமக்கு இந்த ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் துதித்திடுவோம். அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும், அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் ஆமென் சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். சோதனை நம்மை ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை ஆமென். வானவர் விரைவில் வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைப்போமே. வானவர் விரைவில் வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைப்போமே. வானவருடன் சேர்ந்திடும் நான் விரைவில் நெருங்கிட, ஓ வானவருடன் சேர்ந்திடும் நான் விரைவில் நெருங்கிட. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை ஆமென். பிதா சுத்த ஆவியானவர் திரியேக வல்லமையோடு வல்லமையோடு வந்திறங்கி வாருங்கள் பலவோ நமக்கு இந்த வல்லமையோடு வந்திறங்கி ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் மூன்றில் ஒன்றாய் பரமபிதாவை ஆமென் மூன்றில்
பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரா அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் துதி சாற்றிடு நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததால் அற்புதமே கைத்தட்டி ஆனந்தமே நன்றியால் உள்ளமே ஓ நன்றியால் உள்ளமே மிக நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட ஆமென் வாரும் என்றே நாம் சொல்லுங்க வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் வீரை நெருங்கிட அற்புதமே அவர் நடத்துதலே உரதனா நன்றியால் உள்ளமே மிக நாம் அல்லேலூயா நன்றியால் ஹல்லேலூயா நன்றியால் உள்ளமே மிக இயேசுவே எங்கள் ஆராதனை நன்றியால் உள்ளமே பொங்கிடுதே ஓ நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா வாரும் என்றே நாம் சொல்லுங்க வானத்திலே ஒன்று விரைந்து நெருங்கிட அற்புதமே அவர் ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் ஏசையா நன்றியால் உள்ளமே நாம் அல்லேலூயா கைத்தட்டி ஏசையா உம்மை உயர்த்துகிறோம் நீங்க நல்லவர் ஹல்லேலூயா இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் ஆமென் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் சத்தத்தை உயர்த்தி முழு சபையா வாயை திறந்து இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் come on worship எந்த ஆசையா உங்க வாயின் வார்த்தையினால இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாளும்மை சொல்லுங்க இயேசுவே உம்மை நான் துதிகளுக்கு பாத்திரர் அவர் ஒருவரே வேளையிலும் இயேசுவே உம்மை நான் we worship
விசுவாசிப்ப. உங்க சத்தம் ஆமே. காசினில் இல்லாதனு கின இல்லையே, விசுவாசிப்பவர்களுக்கு குறையில்லையே. இத்தரையில் மத்தாதி சயநாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு. ஆமென் ஆமென். இத்தரையில் மத்தாதி சயநாமம் அதை நித்தமும் தொழுப. சத்தத்தை உயர்த்தி அந்த நாமத்தை உயர்த்தி, எங்கள் இயேசுவே நாமமே நாம முழு இருதயத்தால் தோழு. எங்கள் இயேசுவே இயேசுவின் நாமமே முழு இருதயத்தால் தொழுவோம். எங்கள் இயேசுவின் இயேசுவின் திருநாமம் முழு இருதயத்தால் தொழு. ஓம் நாம் கை தட்டி கை தட்டுறது என் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அடையாளம். நான் ஆராதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேங்கிறதுக்கு அடையாளம். இந்த ஆராதனையில எனக்கு பங்கு உண்டுங்கிறதுக்கு அடையாளம் தான் கை தட்டுறது. கையை தட்டி வாய திறந்து ரபனா ஷகரதனா. Oh, we worship Jesus. ஆமென் ஆமென். சபை எழும்பி நிற்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். தேவதூதர்கள் உற்று நோக்குகிற ஆராதனையாம் நம்முடைய ஆராதனையை குறித்து பரலோகம் சொல்லுகிறது. தேவதூதர்கள் உற்று நோக்குகிற ஆராதனை இந்த பூமியில நடக்கட்டும். வாயை திறந்த ஆண்டவர் ஆராதித்து சென்று போன நாளெல்லாம் கிருபையா கத்தர் தாங்கி ஏந்தி சுமந்து இந்த காலை ஆராதனையில நல்ல சுகத்தோடு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க மருத்துவமனையில நிக்கல, அதற்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க யாரோ ஒருவரிடம் போய் என் வழக்கை தீருங்கள் என்று நிற்கல. நீங்க யாரோ ஒருவரிடத்துல போய் இன்றைக்கு எனக்கு ஆகாரத்துக்கு குறைவு இருக்குன்னு போய் நிக்கல. கர்த்தர் மகிமையாய் உங்களை நடத்தி வருகிறாரு. எவ்வளவு மகிமையா நடத்தி வர்றாரு. வாய திறந்த அந்த தெய்வத்தை நன்றி செலுத்துற ஆராதனை என்னது? நன்றி செலுத்துறது தான் ஆராதனை. வாய திறந்து நன்றின்னு சொல்லுங்க. வாய திறந்து அப்பான்னு சொல்லுங்க. அப்பாவை துதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென். என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க. என்னை உயிர்ப்பீங்கன்னு சொல்லுங்க. என் ஆராதனை இன்னும் பரலோகத்தை உயர்த்துகிற ஆராதனை. பரலோக சந்தோஷப்படட்டும். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க? என் ஆராதனையில பரலோக சந்தோஷப்படட்டும். எனக்கு ஏதாவது கிடைக்குமாங்கிற எண்ணத்தை கொஞ்சம் மாத்திட்டு என் மூலம் பரலோக சந்தோஷப்படுகிறதாய் இந்த காலையில மாறும்னு நிச்சயம் உள்ளவங்க இந்த காலையில நம்மோட பேசுவார், உங்களோட பேசுவார், சபையோட பேசுவார். உலர்ந்து போன ஆத்துமாக்கள் உயிர் அடைகிற நேரம் இயேசுவின் நாமத்தினாலே வரட்டும் வரட்டும் வரட்டும். இனி உலர்ந்து கிடக்கிற அனுபவங்கள்லாம் வேண்டாம். ஆமென். கர்த்தர் சபையை உயிர்ப்பிக்கிற நேரம் வரட்டும். அந்த பின்மாரியின் அபிஷேகத்தை கர்த்தர் சபையிலே ஊற்றுகிற நேரம் வரட்டும். அந்த பின்மாரியின் தொடுதலை கர்த்தர் சபையிலே ஊற்றுகிற நேரம் வரட்டும். பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. கேளுங்க. பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. கை தட்டி Jesus. பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால்
ஆவியால் நிரப்பிடுமே. கைத்தட்டி பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மேலும் அதிகாமை பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. தீ போல இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக எங்க சபையை மாத்துங்க. தீ போல இறங்கிடுமே. அக்னி நாவாக பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக எழும்பு பள்ளத்தாக்கினு ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. பாடுங்க. எழும்பு பள்ளத்தாக்கினு ஒரு சேனையை அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் கைத்தட்டி ஓத்தி போல இறங்கிடுமே. அக்னி நாவாக பெரு காற்றாக எங்க சபை நடுவில் ஜீவன் நதியாக இந்த ஆராதனையில தீ போல இறங்கிடுமே. அக்னி நாவாக சதரகதனா வீசிடுமே. ஜீவன் நதியாக ஆமென். கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கிடவே அக்னி மலையாக தீ போல இறங்கிடுவே. கை தட்டி கண்ணமுடிய நாவில நிரப்புங்கன்னு கேளுங்க. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக கைய தட்டி இயேசுவே தீ போல அக்னி நாவாக பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக ஆமென். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் இந்த ஆராதனையில கேளுங்க. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் ஆமென். மறுபடியும் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் கைய தட்டி ஆவியில நிறைந்து இஸ்ரவேலின் இது எழும்பி பிரகாசிக்கிற காலமாய் மாறட்டும். இது ஆவியில பலப்படுகிற காலமாய் மாறட்டும். இது விடுதலையோடு வாழுகிற காலமாய் மாறட்டும். இஸ்ரவேலின் தேவனே என்னை சபைய இந்த திருச்சபை அக்கினியா மாற்றும். கர்த்தருக்காக எழும்பி நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து என்னை நிரப்பும். சிறு பிள்ளைகள் பெரியவங்க வாலிபர்கள் எல்லா கண்ணை மூடி ஆவியில நிரம்பி என்னை நிரப்பும். தீ போல இறங்கிடுமே. அக்னி நாவாக சந்தரகதனா ஆவியானவர் உலாவுவதை ஒவ்வொரு சரீரமும் உணரட்டும். ஒவ்வொரு ஆத்மா உணரட்டும். இன்னைக்கு ஆவியில ஒரு விடுதலை வரட்டும். ஜெயம் வரட்டும். இயேசுவுக்காக எழும்புகிறவர் வைராக்கியம் இந்த ஆராதனையில வரட்டும். ஓ தீ போல இறங்கணுமே. அக்னி நாவாக ஆமே பெரு காற்றாக வீசிடுமே. ஜீவ நல்ல ஆண்கள் பகுதியில கையை தட்டி ஆவியில தீ போல ஓ தீ போல தீ போல தீ போல ஓ தீ போல இறங்கிடுமே. அக்னி நாவாக பெரும் யாரெல்லாம் அபிஷேகத்துக்காக ஏங்கி நிற்கிறாங்களோ அவங்களை நிரப்புகிற ஆவியானவர் இப்பொழுதே என்னை நிரப்பும். என்னை நிரப்பும். என்னை நிரப்பும். சபையை நிரப்பும். என் ஜனத்தை நிரப்பும். உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். இதுவரை குந்தி குந்தி நடந்த அனுபவம் வேண்டாம். இனி ஆவியில பலன் வரட்டும். ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். ஊழிய வாஞ்சை ஊற்றப்படட்டும். தேவனுக்காக எழும்புகிற வைராக்கியம் சபையை பற்றி பிடிப்பதாக. சகரகதனதனா ரியந்தரே தீ போல இறங்கிடுமே. அக்னி நாவா
காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக ஆமென் தீ போல இறங்கிடுமே, அக்னி நாவாக வெறும் காற்றாக வீசிடுமே. கையை தட்டி ஆவியில நிறைந்து விடுதலை வரட்டும். ஆவியில ஒரு விடுதலை வர நல்ல கையை தட்டி ஆவியில ஒரு அபிஷேகம் வர சரீரம் அனலாகட்டும். அபிஷேகம் அபிஷேகம். கேளுங்க, இனி அந்த சோர்வின் ஆவிக்கு என்கிட்ட இடம் இல்ல. இனி அந்த பாவத்தின் வல்லமைக்கு என்கிட்ட இடம் இல்ல. இனி அந்த சாபத்துக்கு எனக்கு என்கிட்ட இடம் இல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் பரிபூரணமா என்னை ஆளுகை செய்ய விட்டு கொடுக்கிறேன். நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையை பேசு. அந்த அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த ஆவியானவருடைய தொடுதல் பலமாய் நிரப்பும்படி இறங்கி வருவதாக. பலமாய் ஆவியானவருடைய பிரசன்னம் சபையை உயிர்ப்பிப்பதாக. கண்ணமூடி ஆவியில நிறைந்து கேளுங்க. ஆண்டவரே, இனி என்னுடைய ஜீவியத்துல வித்தியாசம் காணப்படட்டும். இனி ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுரூபம் வரட்டும். இனி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமென் மண்ணாய் போன நாட்கள்லாம் மாறட்டும். மகிமையான அசை வாடுதல் உருவாகுகிற நேரங்கள் எனக்கு வேணும். ஆவியானவரே, வைராக்கிய வாஞ்சையா எங்களை நிரப்புங்கப்பா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையா. இந்த காலை வேளையில கேளுங்க, என்னால முடியலையேன்னு சொன்ன அந்த வார்த்தைலாம் இனி இந்த திருச்சபையின் பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கவே கூடாது. எல்லாவற்றையும் ஆவியானவர் பலத்தை கொண்டு சாத்தியமாக்கக்கூடிய சத்துவத்தை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில எங்கள் மேல வைப்பீராக. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. மீண்டுமாக நாம் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 57:1 வாசியுங்கள். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்து கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. பொதுவாக நம்ம கிறிஸ்தவத்தில் ஒரு பேட்டர்ன் உருவாயிருச்சு. ஒரு வசனத்தை அதுக்குன்னு தான் சொல்லி நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம் இப்போ, இல்லையா? அது இப்போ இந்த வசனத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? இந்த குறிப்பாக இந்த வசனம் ஏசாயா 57:1 எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துல தான் பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்துருப்பீங்க? கல்லறையில் பார்த்துப்பீங்க, இல்லைன்னா எங்கேயாவது பரிசுத்தவான்கள் மடித்து போயிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அந்த வசனம் போட்டிருப்பாங்க, தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். நான் அதுக்கு 2 காரணம் நினைப்பேன். ஒன்று, அவருக்கு தீங்கு வராதுக்கு முன்னே கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். இன்னொன்று, அவரால் தீங்கு வராதுக்கு முன்னே கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். ரெண்டும் நல்லது தான். இது நான் வந்து வசனத்தில் தான் சொல்கிறேன். எசேக்கியா ராஜா வந்து கூப்பிடும் போதே போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை பாருங்கள்.
அவர் சோர்புறம் திரும்பி அழுவார். ஆண்டவர் 15 வருஷம் சேர்த்து கொடுப்பாரு. அந்த 15 வருஷத்தில் தான் அவனுக்கு மனாசே பிறப்பார். மனாசே மாதிரி ஒரு ஒஸ்ட் கிங்கு இஸ்ரவேல்லே கிடையாது. எசேக்கியா முன்னாடியே போயிருந்தாரா நமக்கு இந்த பிரச்சனை இல்லை. பின்னாடி சில ஆட்கள் எக்ஸஸாக வாழ்ந்து நமக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துருவாங்க. அதனால தான் சொல்லுவேன், தீங்கு வராதற்கு முன்னே அவர் எடுத்துக்கொண்டால் நல்லது. ஆனால் இந்த வசனம் அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல. இங்கே வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானித்தோம்னா வேறு விதமாக இருக்குது. இது ஏதோ மரணம் வரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம அதை நினைக்கிறோம். ஆனால் அதற்காக அல்ல. அங்கே 2 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீதிமான் மடிந்து போகிறான். இன்னொன்று, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ரெண்டுமே அங்கே இருக்குது பாருங்கள். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. கீழே இருக்குது, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நீதிமான் மடிந்து போகுதல் என்றால் என்ன, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன? இந்த 2 டிஃபரன்ஸ் இருக்குது. ரெண்டுமே அங்கே தான் இருக்குது. மடிந்து போகிறதுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் 2 பேருமே நீதிமான் தான். 2 பேரும் நீதிமான் தான். இதில் பாவினே இல்லை. மடிந்து போகிறவனும் நீதிமான், எடுத்துக்கொள்ளப்படுகிறவனும் நீதிமான். அப்போ இந்த வசனம் எதை பற்றி பேசுது, எதை நமக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு காலகட்டம் வரைக்கும் நீதிமான்கள் மடிந்து போனார்கள். எப்போ மடிந்து போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் இருக்காங்க. அதில் லோத்து நீதிமானாக இருந்தான், நீதிமானாகிய லோத்து. அப்புறம் யோபு பற்றி சொல்லப்பட்டிருக்குது, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் ஒருவனும் அவனை போல் இல்லையே. நோவா பற்றி இருக்குது, அவன் நீதிமானும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனுமாக இருந்தான். அப்போ அந்த நீதிமான்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் எல்லாரும் பரலோகத்திற்கு போனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனத்தில் இல்லை. அப்படி இவங்கெல்லாம் எங்கே போனாங்க, அதான் ரொம்ப கேள்வி. எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மேல் பாதாளம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போனாங்க. ஆபிரகாம் லாசரு சம்பவத்தில் இயேசு சொல்லும்போது லாசருவை கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில் விட்டார்கள். தாழ்ந்த பாதாளத்தில் ஐஸ்வர்யவான் இருக்கிறான், மேல் பாதாளத்தில் ஆபிரகாம் இருக்கிறார். 2 பேரும் பேசுகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு சொல்கிறார். அப்போ இவர்கள் எல்லாருமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே எங்கே போனாங்க அப்படின்னு கொஞ்சம் வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. யாக்கோபு சொல்கிறாரு, என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும் அப்படிங்கிறார். அப்போது இவங்க எல்லாருமே டிஃபால்ட்டாக ஒரு விஷயத்தை இப்போ நம்மெல்லாம் பாருங்கள், சொல்லும் போதே என்ன சொல்கிறோம், நம்ம எப்படியாவது பரலோகத்துக்கு போனால் போதும், செத்தா பரலோகத்துக்கு போவேன், இன்னைக்கு கண்ணை முன்னா நாளைக்கு ஆண்டவரை பார்ப்பேன், இப்படி சொல்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் யாரும் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நான் பரலோகத்துக்கு போவேன், நான் பரதீசியில் இருப்பேன், நான் தேவனோட உள்ளாவேன், அப்படி சொல்லவே இல்லை. அவங்க சொல்கிறதெல்லாம் பாருங்கள், நான் பாதாளத்துக்கு போவேன், பாதாளத்தில் போய் படுக்கையை போடுவேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கொடுக்கப்படவில்லை. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 11:39. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் இருக்கு. இவர்கள் எல்லாரும், அந்த இவர்கள் எல்லாரும் யாரு அப்படின்னு பார்த்தா, எபிரேயர் 11:3 32வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. எல்லாமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆபேல் ஆரம்பிக்கும், அப்படியே அடுத்து ஏனோக்கு, நோவா எல்லாம் வருவாங்க. வந்துட்டு 32 என்ன சொல்லும், பின்ன நான் என்ன சொல்லுவேன், சிம்சோன், எப்தா, பாராக், தாவீது, சாமுவேல் என்பவர்கள் குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமென்றால் காலம் போதாது. அப்போ எல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும், அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க யாரும் பாவம் செய்யல. பாவம் செய்யலன்ற சென்ஸ், அவங்க விழுந்து போனவங்க கிடையாது, சக்சஸ்ஃபுல் பர்சன். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் செய்கிறதை என் தாசனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. தாவீதை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். யாக்கோபை பார்த்து சொல்றாரு, யாக்கோபை உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. தானியேலை பார்த்து சொல்றாரு, என் பிரியமான புருஷனாகிய தானியேலே. அந்த இடத்துல சாட்சி சொல்லும் போதெல்லாம் பாருங்க. மோசேயை பார்த்து சொல்றாரு, ஒரு முகமுகமாய் நான் பேசுகிறேன், நண்பனோடு கூட பேசுகிறதை போல் பேசுகிறேன். ஒவ்வொருத்தரை பத்தி ஆண்டவர் அங்க சாட்சி சொல்றாரு. இவங்க எல்லாம் சாட்சி பெற்றவங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் அப்படின்னு இருக்கு. அப்போ இவ்வளோ நற்சாட்சி பெற்ற மோசேயா இருக்கட்டும், அல்லது அந்த அந்த லிஸ்ட்ல கொடுக்கப்பட்டவங்க எல்லாருமே இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், சாமுவேலாக இருக்கட்டும், சிம்சோனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். ஆனாலும் வசனம் சொல்லுது,
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள்னு இருக்கு. என்ன கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார் அவர்களுக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? அந்த எபிரேயர் 11 9 10 11 வசனம் சொல்லுது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். நல்ல தெளிவா இருக்கு பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூட கூடாரங்களில் குடியிருந்தான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இதுதான் வாக்குத்தத்தம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். எது அஸ்திபாரம் உள்ள நகரம்? வெளிப்படுத்தல் 21 13 14 சொல்லுகிறது, அந்த நகரத்திற்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன அப்படின்னு இருக்கு. அப்ப இவங்க எல்லாருமே புதிய எருசலேமுக்கு காத்திருந்தார்கள். ஆனா வசனம் சொல்றது 39 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவங்க எல்லாம் காத்திருக்காங்க. அதுவும் நீங்க அந்த 13வது வசனத்துல இருந்து வாசிச்சு பாருங்க. தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று யோசிச்சு பாருங்க. தங்கள் லைஃபையே ஒரு நாடோடி போல டென்ட்ல வாழ்ந்தானாமா. போராட்டத்துக்கெல்லாம் டென்ட் அடிச்சானாமா. நீங்க நினைக்க கூடாது ஆபிரகாம் காலத்துல வீடுலாம் இருந்திருக்காதுங்க, அன்னைக்கு வெறும் டென்ட் தான் அப்படின்னு. ஆபிரகாம் காலத்துல இல்ல, அதுக்கு முன்னாடி காயின் காலத்திலேயே வீடு இருக்கு. காயின் கோட்டையை கட்டிட்டான்னு இருக்கு. அவங்க எல்லாம் வீட்டில் குடியிருக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் எதுல குடியிருந்தாரா? கூடாரங்களில் குடியிருந்தார். என்னன்னா அவனோட நம்பிக்கை என்னன்னா, என்னைக்கா இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம் இருக்கு, அஸ்திவாரம் உள்ள ஒரு நகரம் இருக்கு, நான் அதுக்கு போவேன்னு சொல்லி செல்வ சீமானாகிய ஆபிரகாம் பரதேசியை போல சஞ்சரித்தான். செல்வ சீமான் சொல்லி அந்த ஊழியக்காரன் ரெபெக்கா வீட்டில் போய் சொல்றான், செல்வ சீமானாகிய ஆபிரகாம் பரதேசியை போல சஞ்சரித்தான். ஆனா அப்படி வாழ்ந்து 175 வயசுல பூரண ஆயுசு உள்ளவனாய் மரித்த ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். எபிரேயர் 11 13 இருந்து வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் அவங்களுக்கு கிடைக்கல, அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அதுதான் நீதிமான் மடிந்து போகிறார். விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் மரண இருளின் பள்ளத்தாக்கு என்கிற மேல் பாதாளத்துக்கு போனாங்க, தாழ்ந்த பாதாளத்துக்கு போல. அது வேற, அது துன்மார்க்கர் போகிற இடம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்ப இது முடியுதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து அங்க இருக்கிறவர்களை இறை கவ்விக்கொண்டு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். அதனாலதான் இயேசு இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாயின்னு சொன்னார். ஸோ இயேசு வந்து பரதீசி கூட்டிட்டு போயிட்டார், பாரடைஸ்க்கு. அது வரைக்கும் இவங்க எல்லாம் மேல் பாதாளத்தில் தான் இருந்தாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். என்ன காரணமா இருக்கும்? பாவம் செஞ்சாங்களா? இல்ல, விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். இவங்க எல்லாம் சாதாரண ஆளா? அப்படி இல்லை, நீதிமான்கள். வசனம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லாத ஒரு விசேஷம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறாராமா. அல்லேலூயா. அந்த 39 என்ன வாசிச்சோம்? இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். 40 என்ன சொல்லுது? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு தேவன் நமக்கென்று முன்பதாகவே ஒன்றை நியமித்து வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் இல்லாம பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பூரணப்பட முடியாதான். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. 40 திருப்பி வாசிங்க பார்ப்போம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். நாம இல்லாம அவங்க பூரணராக முடியாது. என்னங்க சொல்றீங்க? வசனம் அப்படித்தான் சொல்லுது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாமிலிருந்து ஆபேலிலிருந்து வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றவர்கள், ஆனாலும் அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை வச்சிருக்கிறார். பரலோகத்துக்குள்ளே நுழையிறதுக்கு இவங்களால ஃபர்ஸ்ட் முடியாதாமா. இவங்க ஃபர்ஸ்ட் பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாதா? நுழைய முடியாதாமா. ஒரு கற்பனைன்னு வச்சுக்கோங்க.
இது வந்து நான் பண்ண கற்பனை, இது வெறும் கற்பனை தான். நீங்கள் போய் வெளியே போயிட்டு எம்டி ஜெகன் வந்து பரலோகத்துக்கு போனாருன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா இப்போ அது ஒரு ஃபேஷனாக இருக்குது. கீழே இருக்கிறத விட எல்லாரும் மேலே தான் இப்போ நிறைய போகிறான் ட்ராவல், அங்கே தான் டிராஃபிக் ஜாம் இப்போது. அதனால் வந்து நான் எம்டி ஜெகன் பரலோகத்துக்கு போனாருன்னா சொல்லிட போறியா? இது ஒரு கற்பனை. பரதீசில் உட்காந்துருக்கிறாரு ஆபிரகாம். ஈசாக்கு போய் கேட்குறாரு, ஏன்பா நீங்கள் 2000 வருஷம் ஆச்சு இங்கே வந்து, நம்மெல்லாம் வந்து 2000 வருஷம் ஆச்சு, இன்னொரு 2000 வருஷம் எக்ஸ்ட்ரா வேறு ஆயிடுச்சு, 4000 வருஷமாக இங்கே உட்காந்துருக்கோம், எப்போ தான்ப்பா இந்த பரலோகத்துக்குள்ளே போய் இந்த பிதாவாகிய தேவனையும் பரலோகத்தையும் நம்ம பார்க்குறது? முதல் 2000 வருஷம் பாதாளத்தில் இருந்தோம், ஏதோ கிருபையாக இப்போ பேரடைஸ்க்கு வந்துட்டோம், இங்கேருந்து எப்போ தான்ப்பா அந்த பரலோகத்துக்கு போவோம்? ஆபிரகாம் சொல்வார், போகலாம் மகனே, கொஞ்சம் விஐபிஸ் வர வேண்டியிருக்கு, அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க தான் முன்னாடி போகணும், நம்ம பின்னாடி போகணும். அப்படியா? யாரப்பா சொல்கிறீங்க? தாவீது இங்கே தான் இருக்காரு, மோசே இங்கே தான் இருக்காரு, யோபு இங்கே தான் இருக்காரு, இவனுங்களை விட பெரிய விஐபி எங்கே இருக்காரு? யார்ப்பா அப்படின்னு ஆபிரகாம் சொல்வார், இந்த தூத்துக்குடியில் மவுண்ட் சர்ச்சிலேருந்து கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்குடாப்பா, எல்லா வருகையில் வரும்போது அவர்கள் முன்பதாக பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள், பின்பு அவர்களோடு கூட நாமும் சேர்ந்து பிரவேசிப்போம். கிருபையின் பிரமாணம் உள்ளே நுழைந்தால்தான் நியாய பிரமாணம் பின்னே உள்ளே வரும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நீங்களும் நானும் போனாதான் பின்னாடி இருக்கிற பலிபீடத்தில் இருக்கிறவர்கள் உள்ளே வர முடியும். விசேஷித்த நன்மையானதொன்றை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நியமித்து வைத்திருந்தார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதுக்காக காத்திருக்கிறாங்களாமா அவங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு அழைப்பை வச்சிருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அதுதான் கேள்வி. ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் பரலோகத்தில் தேவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் பிதாவின் வலது பார்சத்தில். வசனம் சொல்லுது, கர்த்தர் தாமே. இது கூட நம்ம எதுக்கு மாத்திட்டோம்னா மரணத்துக்கான வசனமா மாத்திட்டோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடு. கர்த்தர் ஆரவார சத்தம் போட்டு பார்த்துருக்கீங்களா? ஆரவார சத்தம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆர்ப்பரிப்பு வேற, ஆரவாரம் வேற. ஆரவார சத்தம் பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த ஐபிஎல்லாம் நடக்குது, நடக்கும்போது கடைசி பால் 6 அடிக்கணும், ஒரே பால் தான் இருக்கு, 6 அடிக்கணும். போலிங் போறதுக்கு அந்த ஆள் ரெடியா நிற்கிறார், பேட்டு பிடிச்சிட்டு டோனி நிற்கிறார். இப்போ கிரவுண்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. பின் டிராப் சைலண்ட், பின் டிராப் சைலண்ட். அத்தனை பேரும் நெகத்தை கடிச்சிட்டு டென்ஷனாக பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு குரூப்பு பவுலரை பார்க்கும், ஒரு குரூப்பு பேட்ஸ்மேனை பார்க்கும். அப்படியே எல்லாம் அமைதியாக இருப்பான். அந்த பாலை போட்டு தோனி எடுத்து அடித்து அந்த கோடை அது தாண்டும் போது ஒரு சவுண்டு ஒன்று வரும் பாருங்க. டோட்டல் ஸ்டேடியமும் எழுந்திருச்சுன்னு தங்களுடைய முழு பலத்தோடு கூட கத்துவான். அந்த மொத்த அமைதியையும் அவன் உடைப்பான். அந்த இடத்துல அடக்கி வச்சிருந்த அவனுடைய சந்தோஷம் அத்தனையும் உடைச்சு கத்துவான். அதற்கு பேர் தான் ஆரவாரம். இப்போ வசனம் சொல்லுது, கர்த்தர் தாமே. கர்த்தர் எதுக்காக அந்த ஆரவாரம் போடுறாரு தெரியுமா? 2000 வருஷமாய் பிதாவின் வலது பார்சத்தில் நான் ஒரு கூட்டத்துக்காக காத்து கொண்டிருந்தேன், அந்த கூட்டம் புறப்பட்டு மேலே வருகிறது என்று சொல்லி கர்த்தர் ஆரவார சத்தமிடுகிறார். அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும். நாம போகும்போது வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆரவாரம் போடுறாராமா. 2000 வருஷமா இவனுங்களுக்காக தான் நான் காத்திருந்தேன். என்னால் மீட்கப்பட்டவர்கள், என் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், உலகத்தை ஜெயித்தவர்கள், பரலோகத்திற்கு தகுதியானவர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நீங்கள் நானும் வரும்போது இந்த பாரடைஸ்ல இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்லாம் பார்ப்பான், வந்துட்டாங்க, இவனுங்க நுழைஞ்சாங்கன்னா பின்னாடி நம்மளும் போயிடலாம். எத்தனை வருஷமா இந்த பயல்களுக்கு காத்திருக்கிறோம். இவன் ஒரு பக்கம் அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான், பாதாளத்தில் இருக்கிற பிசாசு சொல்லும், போய் துளைங்கடா, நீங்கள் வந்தால் தாண்டா 7 வருஷம் நாங்கள் உலகத்தை ஆட்சி செய்ய முடியும், நாம் இருக்கிற வரைக்கும் அவனுங்க இங்கே வர முடியாது. அப்போ நீங்களும் நானும் எவ்வளோ முக்கியமான கூட்டம் பாருங்க. நாம் இங்கே இருக்கிற வரைக்கும் பாதாளத்தின் ஆவி மேலே வந்து ஆட்சி பண்ண முடியாது. நாம் இங்கே இருக்கிற வரைக்கும் பாரடைஸில் இருக்கிறவனெல்லாம் அங்கே வர முடியாது. நாம் இங்கே இருக்கிற வரைக்கும் பிதாவின் வலது பார்சல்ந்து ஏசி எழுந்திரிச்சு சவுண்டு போட முடியாது. அப்போ இந்த ஒரு கூட்டம் எவ்வளோ ப்ரீஷியஸ் கூட்டம் பாருங்க. இது உங்களுக்கு தெரியுமா? பரலோகத்துக்கு தெரியும்.
பாரடைஸ்க்கு தெரியும், பாதாளத்துக்கு தெரியும் நம்ம எவ்வளவு முக்கியம்னு. நமக்கு தெரியுமா? நாம என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கோமா? நான் ஒன்று நினச்சி பார்த்தேன். ஏன்னா எனக்கு வேலை இல்லை, எப்பயாவது சும்மா இதே நினச்சினே தான் இருப்பேன் நான். நீங்கள் நினைக்கூடாது, இருந்தாலும் என்ன இப்பயே நினச்சிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு. பரலோகத்தில் ஒரு பெரிய டேபிள் போட்டு, டேபிள் ஃபுல்லாக விதவிதமாக சுட சுட வேர்ல்டு பெஸ்ட்டு, பரலோகத்தினுடைய பெஸ்ட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு பிதாவாகிய தேவனோட நிற்கும் போது தூதர்கள் கேட்டு, ஆண்டவரை ஆரம்பிக்கலாமா? இருப்பா, இதை சாப்பிட்றதுக்கு ஒரு குரூப் வருது, அவங்க வரணும், அவனுங்க வந்து தான் இதை சாப்பிடணும், அவனுங்களுக்காக தான் இது அப்படின்னு. யார் ஆண்டவரை? கீழே எட்டிப்பார், இந்த தூத்துக்குடியில் கொஞ்சம் பயம் இருக்காப்பார். இவனை எட்டி பார்த்தா இந்த பையன் ஒரு டீ கடையில் சமோசாவுக்கு சண்டை போட்டுட்டு நிற்கிறான். என்ன இப்படி இருக்கு சமோசா, எனக்கு சூடா கொடுங்க. தூதன் என்ன நினைப்பான் நம்மள? அடப்பாவி, உனக்கு இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நாங்கள் மேலே காத்திருந்தா சமோசாவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறியாடா. உலகத்துக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து பரலோகம் அப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்குது. மகா மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு பரலோகம் காத்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கொடுக்க மாட்டீரா ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கொடுக்க மாட்டீரா ஆண்டவரே, உமக்கு காது இருக்குதா, கண்ணு இருக்குதா, எத்தனை நாள் ஜெபம் பண்றேன், ஒரு பைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாண்டவரே. அவன் பார்க்கறான் சமோசாவுக்கு அலையிற கூட்டம். வந்து மேலே தொலைங்கடா, உங்களுக்கு வந்து பாருங்க, நமக்கு நியமித்தவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை, நம் காதுகள் கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய கற்பனைக்கு தோன்றவும் இல்லை. அப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்களும் நானும் இப்போ அதை சுதந்திரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோமா? அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி. இது சும்மாவும் கிடைக்காது பாருங்க. அவனுக்கு இந்த ரிசர்வேஷன் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இடஒதுக்கீடை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இடஒதுக்கீடுனா என்ன? ஃபெயில் ஆகிறவனுக்கு இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு அப்படின்னு அர்த்தமா? அதோட அர்த்தம் இல்லை. பின்தங்கி இருக்கிறவனுக்கு அவனுக்குன்னு உனக்கு இடத்த ஒதுக்கி கொடுக்குற மாதிரி. நியாயப்பிரமாணங்கிறது ஒரு காலத்தில் முன்னாடி வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் கிருபைன்னு ஒன்று நமக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கி கொடுத்துருக்கிறாரு. இடஒதுக்கீடு இருக்குன்றதுக்காக நீ ஃபெயில் ஆகலான்னு அர்த்தம் இல்லை. இடஒதுக்கீடு இருக்குதுன்றதுக்காக நீ படிக்காம இருக்கலாம்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு இதை விட நீ நல்லா படிக்கணும், இதை விட நல்லா படிச்சா தான் அங்கே போக முடியும். இன்னைக்கு நம்ம என்ன டிசைட் பண்றோம்? ஒருத்தன் என்ன போதிக்கிறான்? கிருபை இருக்கு, அதனால நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உன்னை விட மாட்டார், கண்டிப்பா பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவார். எங்கடா அப்படி இருக்கு? அந்த மாதிரி வசனம் எங்க இருக்கு? ஒருத்தர் புக் எழுதியிருக்கிறாரு. ஒருத்தர் ஆடு குட்டி போட்டா அது ஆட்டுக்குட்டி. கேட்டுங்க, அவர் எழுதுனது தான். இந்த மாதிரி அருக்கலான சத்தியம் எனக்கு தெரியாது. கழுத குட்டி போட்டா அதுக்கு பேர் கழுத குட்டி. கர்த்தருக்குள்ள பிறந்துட்டா நாமெல்லாம் கர்த்தர் குட்டி. இது மாறவே மாறாது. நீ பாவம் செய்தாலும் கர்த்தர் உன்னை கண்டிப்பாய் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை அப்படின்றார். அப்ப எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, ஒரு தடவை பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இனி வரும் பலன்களை அறிந்தும் நீ பின்வாங்கி போனால் உன்னை மீட்கப்படுவது கூடாத காரியம் என்று வசனம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறான், பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல பரலோகத்துக்கு போயிடலாம். வசனம் சொல்லுது, பாவம் செஞ்சா இல்ல, அழைப்பு பெற்று பரிசுத்த ஆவி பெற்று இயேசு கூட 3 வருஷம் ஊழியம் பண்ணாலும் சரி, பணத்தாசை உள்ளவனா இருந்தா நீ போக முடியாது. 3 வருஷம் நீ இயேசு கூடயே சேர்ந்து ஊழியம் பண்ணியா, 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டினா நீ போக முடியாது. இவன் சொல்றான் அதெல்லாம் இல்ல, கிருபை உன்னை எப்படி இருந்தாலும் கூட்டிட்டு போவாரு. போய் ஏமாத்துறான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானை விட உன் நீதி பெருசாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானை விட உன் பரிசுத்தம் பெருசா இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் அடைய முடியாததை நீங்களும் நானும் அடைய போகிறோம். அவர்களுக்கு கிடைக்காததை கர்த்தர் உனக்கு எனக்கு கிடைக்கிறதுக்கு டோரை ஓபன் பண்ணியிருக்கார். அவ்வளவுதான். அவன் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தாலும் உள்ள போக முடியாது, டோர் க்ளோஸ். அவன் நினைச்சாலும் கிடைக்காது. ஆனா அந்த இடத்தை அட்டைன் பண்ணா உங்களுக்கு எனக்கு கிடைக்கும். இதை எப்படி போதிச்சுட்டான்? டோர் ஓபன். அதனால நீ எப்படி இருந்தாலும் போலாங்கிறான், போக முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்துக்குள்ள நுழையணும்னா இப்படி இருந்தாதான் போக முடியும்னு வசனம் சொல்லுது. அப்ப இந்த நீதிமான்களுடைய விசேஷம் என்ன?
பழைய ஏற்பாட்டு நீதிமானுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு நீதிமானுக்கு என்ன விசேஷம்? வசனம் சொல்லுது, அவன் மடிந்து போனான். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி விட்டோம். இனி மரணம் இல்லை, நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதான் வசனம் சொல்லுது, நீதிமான் மடிந்து போகிறான், நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அந்த பழைய ஏற்பாட்டு நீதிமான் மடிந்து போனான். புதிய ஏற்பாட்டு நீதிமான் தீங்கு வராததற்கு முன்னே, உபத்திரவ காலம் வராததற்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்படுறோமா? 2 நாளா வருதுன்னு பார்க்குறோம், உபத்திரவ காலம் வருதுன்னு பார்க்குறோம், கர்த்தர் வரப்போறாருன்னு பார்க்குறோம். ஆனால் நீங்களும் நானும் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தயாராக இருக்கிறோமா? அதுதான் கொஸ்டின். ஆயத்தப்பட்டிருக்கிறோமாங்கிறதா கேள்வி. இன்னைக்கு இந்த கிருபை, கிரேஸு, சூப்பர் கிரேஸு, ஹைப்பர் கிரேஸு, இப்படி எல்லாம் நிறைய உபதேசம் வந்ததுனால சபைகள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, ரொம்ப லகுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எப்படி இருந்தாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபையை ஆயத்தம் பண்ண விடாத இடத்துக்கு வந்துட்டாங்க. இது நிறைய பேருக்கு ஈஸியாகவும் இருக்கு பாருங்க. அதாவது இந்த மனப்பாட இது ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, டைம் டேபிள்னு சொல்லுவாங்க. அது டைம் டேபிள், அது நம்ம டேபிள் 2 1s are 2 2 2s are 4லாம் சொல்லி தருவாங்க. தமிழில் வாய்ப்பாடு, இங்கிலீஷில் டேபிள்ஸ். அந்த டேபிள்ஸ் வந்து 5வது வரைக்கும் நல்லா வேகமாக சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம அதை நல்லா படிச்சிருப்போம். அந்த மனப்பாடம் பண்ணது நமக்கு சாவர வரைக்கும் மறக்காது. 10 டேபிள்ஸ் வந்து மறக்காது. கொஞ்சம் பேருக்கு 11 12 வரைக்கும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் 20 வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது நமக்கு சின்ன வயசில் மனப்பாடம் பண்ணிட்டோம். இப்போது காலேஜ் வந்து பிஇ படிக்க போகிறோம், இன்ஜினியரிங் படிக்க போகிறோம். இப்போவும் நீ டேபிள்ஸ் படித்தா போதும், கவலைப்படாத, இதுதான் ஆரம்பத்துலேருந்து இருக்கு. கர்த்தர் கிருபை உள்ளவர். நீ 5 × 5 25 எழுதினாலே நீ இன்ஜினியர் ஆகலைன்னா நம்புவீங்களா? அது எல்கேஜி பாடம், அதுக்கு ஓகே. யூகேஜி பாடம், அதுக்கு ஓகே. ஆனால் இப்போ நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியவன். கிடைக்கிறதற்கு அரிதான ஸ்தலத்தை கர்த்தர் எனக்கு திறந்து வச்சிருக்கிறாரு. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போறவன். எல்லாரும் மாதிரி இருந்தால் நீ நானும் போக முடியாது. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் விசேஷித்த நன்மையானது ஒன்றை நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ அதை சுதந்திரிக்கணுமே. நான் எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் அது நடக்கும். மரணத்தை ஜெயமா விழுங்கினா தான் நடக்கும். நிறைய பேருக்கு என்னன்னா, ஒரு சர்ச்சில் மெம்பராக இருந்து, ஒரு பாஸ்டர்கிட்ட இருந்து, அவர் வந்து அடக்காராதனை நடத்திட்டாருன்னா பரலோகத்துக்கு போயிடலான்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதில் கொஞ்சம் பேர் வேற ஆசையோடு இருக்காங்க, எங்கள் பாஸ்டர் தான் எனக்கு அடக்காராதனை நடத்தணும். அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த அம்மா சாவர வரைக்கும் அவர் போகக்கூடாது, அவரே ஆண்டவர் பரலோகத்துக்கு கூப்பிட்டாலும் போகக்கூடாது, இருங்க இந்த அம்மா அடக்காராதனை பண்ணிட்டு வரேன். அவனோட கடைசி ஆசை அப்படி நிறைய பேருக்கு இருக்கு. யார் அடக்காராதனை பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற இடத்துக்கு, எடுத்துக்கொள்ளப்படுகிற இடத்திற்கு ஆயத்தப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். ஒரு சபையில் மெம்பராக இருக்கிறதுனால போக முடியாது, மாதம் மாதம் சந்தா கட்டுறதுனால போக முடியாது. அதில் வேற கொஞ்சம் பேருக்கு இருக்கு, எனக்கு இந்த ஊழியக்காரன் நல்லா தெரியும், நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் பேசுவார், அதனால் பரலோகத்துக்கு போகும்போது இவர் தெரிஞ்சவங்களா நீங்கள் வாங்க வாங்க உங்களுக்கு முன்னாடி இடம் போட்டு வச்சுருக்கேன் சொல்ல போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பூமியில் தான் இந்த சிஎஸ்ஐ, ஆர்சி, பெந்தகோஸ்தே இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது காலத்தின் கட்டாயம், வேறு வழி இல்லை. நம்ம ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிறார். ஆனால் பரலோகத்துடைய வாசலில் 2 சாட்சி தான். ஒன்று, உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இன்னொன்று, அக்கிரம செய்கைக்காரனே அப்படியே போயிடு. 2 தான். சிஎஸ்ஐயில் வந்தவங்களாம் ரைட்டில் வாங்க, பெந்தகோஸ்தேல லெஃப்டில் வாங்க, உங்களுக்கு அங்கங்கே இடம் போட்டு வச்சுருக்கோம். சிபிஎம் கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க, ரொம்ப கேள்வி கேட்பீங்க அப்படின்ட்டு ஆண்டவர் அப்படிலாம் பிரிச்சுலாம் வைக்கிற பரலோகத்தில் இந்த டினாமினேஷன் கான்செப்ட்லாம் கிடையாது. உள்ளான மனுஷன் ஒழுங்காக இருந்தால் உள்ள இடம், உள்ளான மனுஷன் ஒழுங்காக இல்லாட்டி எங்கேயும் இடம் இல்லை. உங்களுடைய அடியானை ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளணும் இங்கே இருக்கிற ஒரு ஜோம் பண்ணாலும் போக முடியாது. ஏன்னா கல்றையில் இடம் கிடைக்கும், அவ்வளோதான். மேலே இடம் கிடைக்குமா தெரியாது. நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, எப்படியாவது நம்ம ஒரு சர்ச்சில் மெம்பராக இருந்து ஒரு பாஸ்டர்கிட்ட இருந்தால் பரலோகத்தில் ஆண்டவர் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீ ஒழுங்காக இருந்தால் தான் போக முடியும். அப்போ வசனம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கிலும் நம்முடைய நீதி மேலான நீதியாக இருக்க வேண்டும். அவர்களை பார்க்கிலும். இப்போ நாம் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ரெடியாக இருக்கிறோமா, ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா
அப்படின்னு கேட்டால் பைபிளில் 2 பேர் தான் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு இதுவரைக்கும் நடந்திருக்கு. மொத்தம் கிட்டத்தட்ட 7 எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கு. இதுவரைக்கும் 2 நடந்திருக்கு. ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏனோக்கு, இன்னொன்று எலியா. இவங்க 2 பேர் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு இருக்கு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான டெஸ்டிமோனி, சாட்சி நமக்கு முன்னாடி இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. 3வது இயேசு கிறிஸ்து, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் சொல்லுது. ஸோ இப்போ நமக்கு இந்த 2 டெஸ்டிமோனியில் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம், ஏன்னா இருக்கிற நேரத்துக்கு ஒன்று எடுத்துப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு இருக்கு. வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்ப நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முதலாவதாக குவாலிஃபிகேஷன் என்ன? எடுத்துக்கொள்ளப்படணும், நாம அவங்கள காட்டிலும் நம்ம நீதி பெருசா இருக்கணும், எடுத்துக்கொள்ளப்படுறதுல பங்கடையணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது. ஏசாயா 57:1 அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நான் பங்கடைவதற்கு நான் என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போகணுங்கிறீங்களே, போறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு முன்னாடி ஒரு சாட்சி சக்சஸ்ஃபுல்லாக போயிருக்கு. எலியாவை பற்றி வசனம் சொல்லுது, சுழல் காற்றில் ஏறி அவன் பரலோகத்திற்கு போனான்னு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு சாட்சி இருக்கு. ஏனோக்கு காணப்படாமல் போனான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அப்போ ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். வசனம் தெளிவா சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும் நம்ம வெயிட் பண்றோமே, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். தேவனோடு கூட சஞ்சரித்தல்னா என்ன? ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? ஏனோக் walked with the God ன்னு இருக்கு. ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான் இருக்கு. ஆனா தமிழ் பைபிள்ல இன்னும் கொஞ்சம் அந்த வார்த்தை நெருக்கமா இருக்கு. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். walked with the Godக்கும் சஞ்சரித்து கொண்டிருந்தானுக்கும் இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. சஞ்சரித்தல்னா என்ன? தேவனோடு கூட சஞ்சரித்தல் அப்படின்னா என்ன? கவனிங்க. இப்போ ஒரு மணமகனுக்கும் ஒரு மணப்பொண்ணுக்கும் நாம் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், சரியா? இப்போ அதுங்களே பண்ணிக்குது, அதை விட்டுருங்க. நம்ம பண்ணி வைக்கிறத பற்றி மட்டும் பேசுவோம், சரியா? சிலாலாம் இருக்கான், பண்ணி வச்சாலே ஆட்சியில் நான் செத்தே போவேங்கிறான். அவனுக்கு தெரியாது பண்ணத்தான் சாவான். அவன் பாட்டு வந்து சரி விடுங்க, அவனை விட்டுருங்க, சபைக்குள்ளே அதெல்லாம் நாட் அலவுட், கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாம் பண்ணி வைக்கிறோம், என்கேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ணிடுவோம். எதுக்காக அப்படின்னு கேட்டால், ஒரு 3 மாதம் டைம் எடுத்துப்பாங்க 2 வீட்டாரும். எதுக்கு டைம் எடுத்துப்பாங்க தெரியுமா? இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஆயத்தம் பண்ணுவாங்க. 2 வீட்டாரும் ஆயத்தம் பண்ணுவாங்க. பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் ட்ரெஸ் வாங்கிறதுக்கு அது இதுக்குன்னு. இந்த 3 மாதமும் பொண்ணு மாப்பிள்ளையும் என்ன பண்ணுவாங்க? வீட்டார் ஆயத்தப்படுறாங்க, ரைட் இருக்கட்டும். பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்க? இப்போ என்ன பண்ணுவாங்க? செல்ஃபோனில் பேசுவாங்க. எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்க. இல்லை, செல்ஃபோனில் பேசுவாங்க. அவன் என்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த தட்டு வைப்பாங்க, சீருன்னு ஒன்று, அதில் அவன் ஒரு செல்ஃபோன் வச்சிடறான். இப்போ அவன் எவ்வளோ அறிவாளி பாருங்க. அவனே கார்டு வாங்கி ஆக்டிவேட் பண்ணி வச்சிடறான். ஏன்னா இதுக்கிட்ட நம்பர் கேட்டால் அவங்க வீட்டில் வாங்குறது கஷ்டம், அதனால வச்சு கொடுத்துட்றான். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 10 மணிக்கு நைட்டு அடிக்குது கிருன்னு. எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். இந்த 3 மாதம் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஃபோனு சூடாகி, காது சூடாகி, மண்டை சூடாகி, கடைசியாக ஃபோன் சொல்லுது, உயிர் போகுது, வச்சிடறா டே, பேட்டரி சார்ஜ் முடிவடைய போகிறது. வெப்பான்னு நினைக்கிறீங்களா? இரு சார்ஜ் போட்டு உன்னை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு கூப்பிட்றான். காலையில் 4 மணி வரைக்கும் பேசுகிறான். அவனை கூப்பிட்டு கேளுங்களேன், என்னடா பேசினேன் அப்படின்னு. அவன் சொல்கிறான், சும்மா தான். 4 மணி நேரம் பேசிட்டு என்ன சொல்கிறான்? சும்மா தான். இப்போ பாருங்க, பாஸ்டர் இருக்கார், நான் இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செய்தி கொடுக்கணும்னா முத நாளே ப்ரிப்பேர் பண்ணணும். 3 பாயிண்ட்டு 4 பாயிண்ட்டு 7 பாயிண்ட்டுன்னு இருக்கு. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணி உங்களுக்கு முடிக்கிறதுக்கு
7 பாயிண்ட்டையும் 1 மணி நேரத்துக்கு மேலே பேச முடியல. மிஞ்சி போச்சுன்னா 1.5 மணி நேரம் 7 பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலே. அவன் சும்மாவே 4 மணி நேரம் பேசியிருக்கான் பாருங்க. இதில் யார் நல்ல பிரசங்கியாரு? அப்படி பேசுகிறான். ஃபோன் பேசும்போது கேட்குறான், ஆரம்பிக்கும் போது சாப்பிட்டியா, 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி கேட்குறான் சாப்பிட்டியா. எங்க நடுவில் ஃபோனை வச்சு சாப்பிடவா போச்சு? ஒருத்தன் கேட்டான், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா. நான் சொன்னேன், எப்பா எனக்கு கல்யாணம் ஆகும்போது செல்ஃபோனே இல்லை. என்ன கல்யாணத்தில் என்ன கிடையாது, அந்த காலத்தில் செல்ஃபோனே கிடையாது. அப்போல்லாம் வந்து இந்த 1 ரூபா போட்டு பேசுகிற காயின் தான். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச புண்ணியவானுக்கு ஃபோன் இல்லாத வீடு, பக்கத்து வீட்டில் தான் ஃபோன் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, வேணா பேசி பாராப்பான்னாங்க. முதல் தடவை ஃபோன் பண்ணேன். அந்த வீட்டுக்காரர் ஒருத்தர் ஃபோன் எடுத்தார். ஹலோ அப்படின்னாரு. குரலை கேட்டோன்னே வச்சுப்பேன். சரி இருக்கட்டும், பேர் அப்புறம் பேசிக்கலாம், எனக்கு நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகுது. எதுக்கு சொல்கிறேன், இவ்வளோ பேசுகிறாங்கல்ல. ஒரு நாள் ஃபோன் வராட்டி என்ன ஆகும்? ஒரு நாள் ஃபோன் வரல என்ன ஆகும்? நீங்கள் பாருங்கள், அது ஒரு பக்கம் அப்படியே வனாந்தரத்தில் என் நேசரை காணவில்லை அப்படின்னு அதை அப்படியே பார்த்துட்டு மேலே உட்காந்துருக்கான். இவனை பாருங்கள், ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள்ன்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் இப்படி உட்காந்துருப்பான். என்னடாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்னடாச்சு? ஒன்றும் இல்லை. அப்படியே அவனுக்கு அப்படியே உலகமே வெறுத்து போய் அப்படியே உட்காந்துருப்பான். திடீர்னு டங்குன்னு ஒரு மெசேஜ் வரும், ஒரு சவுண்டு. அவன் முகத்தை நீங்கள் பார்க்கணுமே. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும்னு ஓடி போய் அந்த மெசேஜ் அப்படி எடுப்பான் பாருங்க. ஒன்றும் இருக்காது, ஹாய். அப்பா சரி, இது எதுக்கு சொன்னது காரணம் இருக்கு. 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என்கேஜ்மெண்ட் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, கல்யாணம் ஆகலை, குடும்ப வாழ்க்கை தொடங்கலை, எதுவுமே செய்யலை. ஆனால் ஒருத்தரை பற்றின எண்ணம் இன்னொருத்தருக்கும், அவர்களை பற்றின எண்ணம் அவங்களுக்கும், 2 பேருக்கும் 24 மணி நேரம் ஓடிட்டே இருக்கு. எப்போ ஃபோன் வரும், எப்போ பார்க்கலாம், எப்போ கல்யாணம் நடக்கும், பிளானிங், அந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். எவ்வளவு வேலை பார்த்தாலும் சரி, அதுக்கு நடுவில் அந்த மைண்டு ஓடிட்டே இருக்கும். இதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். தூரத்தில் இருந்தாலும், பார்க்காவிட்டாலும், பேசாவிட்டாலும் சிந்தனை 24 மணி நேரம் அவங்க மேலே இருக்கும். நம்முடைய மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை நிச்சயம் பண்ணி விட்டு தூர தேசத்துக்கு போயிருக்கிறார். அவருக்கு 24 மணி நேரம் நம்மேல் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதே எண்ணம் உங்களுக்கு தேவன் மேல இருந்தால் அதற்கு பேர் தான் தேவனோடு கூட சஞ்சரித்தல். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் மேல ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கணும். ஒரு சிந்தனை, ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பாட்டு, கர்த்தருக்குன்னு ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படி இடம் கொடுத்துருக்குறோமா? கேட்டு பாருங்க. எல்லாருக்கிட்டையும் இப்போ இருக்கிற ஒரே வேர்ட், எல்லார் வாயிலும் இருக்கிற மிக முக்கியமான வேர்ட் என்ன தெரியுமா? பிஸி. கேட்டு பாருங்க, ரொம்ப பிஸி. அந்த அம்மாவை கேட்டாலும் சொல்லுது பிஸி, இந்த ஐயாவை கேட்டாலும் சொல்றாரு பிஸி. காலையில் அப்படி அந்த அவங்க சொல்ற வேலை எனக்கு அதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம தாத்தா பாட்டி அம்மாக்கெல்லாம் 6 குழந்தை 8 குழந்தை இருக்கும் வீட்டில். அன்னைக்கு நார்மலே 5 தான் மினிமமே. 5 குழந்தையும் காலைல எழுந்துச்சு குளிப்பாட்டி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பின பாட்டியெல்லாம் இருக்கு. இப்போ வீட்டில் 2 மேக்சிமம், மினிமம் 1. இந்த 1 கிளப்புறதுக்குள்ள இந்த அம்மா படுற அவஸ்தை இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் நான் பார்ப்பேன், நீ தேவனோட சஞ்சரிக்கிறேன்னு அந்த அம்மாவை கேட்டால் அடிக்கும் நம்மள. காலையில் எழுந்திருச்சு 5 மணிக்கு அந்த அம்மா பண்ணுற ஒரே ஜம்பம் அந்த கொண்ட முடவை பண்ணோம், சோத்திர ஆண்டவரே. அது பண்ணும்போதே பாலை வைக்கணுன்ற முடிவு வந்துடும். பாலை சுட வச்சு அதை பண்ணி ரெடி பண்ணி இப்படி இங்கே ஓடி அங்கே ஓடி, இதுக்கு நடுவில் வேற மிக்சிக்கு வேற ஜோ பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி கையை வச்சு இல்லையா, தேங்காய் அரைச்சி அந்த பையனை ஸ்கூலுக்கு ஏற்றி, லாக்டவுனில் வேற முடிஞ்சிருச்சு, இப்போ ஸ்கூலுக்கு ஏற்றி அனுப்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் நைட்டி தான், பகல் ஃபுல்லாக போட்டிருக்கோம். அந்த அம்மா இங்கே ஓடி அங்கே ஓடி எல்லாம் பண்ணி, அந்த அம்மாவுக்கு எப்போ ரொம்ப கோவம் வரும் தெரியுமா? அதுக்கு நடுவில் ஒரு ஆள் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பார் அந்த வீட்டில், அப்படியே பார்த்துனே இருக்கும். இப்போ அந்த ஆளை திட்டவும் முடியாதா, பையனை சேர்த்து சொல்லும், நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா அப்படிங்கோ. அது பையனை சொல்றதா நம்மளை சொல்றதான்னு தெரியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அம்மா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவை நிறுத்தி, நீங்கள் இப்பொழுது தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறீர்களா? இப்போ அந்த அம்மா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மரியாதையாக போயிரு. இன்னைக்கு நம்ம சொல்றா தானே பயங்கர பிஸி. ஐயாமார்கள் என்ன, நீங்க பாருங்க, இந்த டிராஃபிக்ல நம்பரை போட்டு விட்டான். இப்போ
25, 24, 23. அது குறைய இவருக்கு ஏறுது. ட்ருன்றான். 5, 4, 3 பைக்கு முன்னாடி போயிட்டே இருக்கு. அந்த 2 வரும்போது அவருக்கு முன்னாடி போய் நின்று கேளுங்க, நீங்கள் தேவனோடு கூட இப்பொழுது சஞ்சரித்து கொண்டு இருக்கிறீர்களா? ஏற்றி விட்டு போயிடுவான். ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்றது ரொம்ப பிஸி, நாங்கள் ரொம்ப பிஸி, எங்களுக்கு டைமே இல்லை. என்ன பிஸி? நான் தான் யோசிச்சு பார்த்தேன். பைபிளில் ஒருத்தர் இருக்கான் தாவீதுன்னு, ஒரு நாட்டுக்கே ராஜாங்க. அவன் ஒரு நாட்டுக்கு ராஜா. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டுக்கு ராஜா வந்தால் எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அவன் காலம் யுத்த காலம்னு பைபிள் சொல்லுது. யுத்தம் பண்ணிகிட்டே இருந்தானாமா. அவ்வளோ சண்டை, அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கணும். அதில் வேற 3 வருஷம் பஞ்சம் வேற அவனுக்கு. பஞ்சத்தில் வேற ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறான். இவ்வளோ ஒரு பிஸியான ராஜா அவன். 10ஆவதுக்கு 8 மனைவி அவனுக்கு. எத்தனை மனைவி? 8 மனைவி. நம்மளாம் 1 வச்சுக்கிட்டே அவஸ்தைப்பட்டு இருக்கோம் இல்லையா? கல்யாணம் பண்ணி முடிச்சு நீங்கள் பாருங்க, கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னா சாமியார் மாதிரி இருக்கான். நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பைக்கில் போவேன். யாராவது திடீர்னு வந்து உழுவாங்க உள்ள பொத்துன்னு. ஓ உங்களுக்கு அறிவில்லையா அப்படிம்பேன். இப்படி என்ன பார்ப்பாரு. என்ன இப்படி பார்க்குறீங்கன்னா கம்முன்னு இருப்பார். சரி போங்க போயிடுவார். நான் யோசிப்பேன், ஏன் இந்த ஆள் இப்படி இருக்கான்? நம்ம திட்டுறோம் கம்முன்னு போகிறானே. எனக்கு காரணமே புரியல. எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ தான் எனக்கு அந்த காரணம் புரிஞ்சிச்சு. இந்த சகோதரிகள்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. வீட்டில் இருக்கிற வரைக்கும் எதையும் சொல்லாது. கிளம்பி அப்படி வாசலில் வரும்போது மாவு மறந்துடாதீங்க, பிள்ளைக்கு நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் மறந்துடாதீங்க, வரும்போது பிரெட் வாங்கணும் மறந்துடாதீங்க, அப்படியே அந்த கடையில் மளிகை சாமான் இந்த மறந்துடாதீங்க மட்டும் நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்குமா. பைக் ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது மோதன பிறகு தான் நமக்கே எங்கே வந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் நானும் கல்யாணம் ஆயிடுச்சா, எங்கேயாவது மோதுவேன், அவரும் மோதுவார். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்ப்போம். லாபானும் யாக்கோபும் பெயர் சபாவிலே சமாதானமாய் பிரிந்தார்கள்ன்ற மாதிரி. சரி போங்க உங்கள் பிரச்சனை தான், நமக்கும் 2 பேரும் போங்க அட்டு வந்துடும். ஒரு கல்யாணத்துக்கு அவன் சாமியார் மாதிரி இருக்கான் பாருங்க. அவன் நீ கல்யாணம் பண்ணவனெல்லாம் கேட்டு பாருங்க, பாதி பிரசங்கியார் மாதிரி இருக்கான். அவன் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறான். வேணாம் சொன்னா கேளு. பத்திரிக்கை வைக்க போறவங்க சொல்கிறான் கடைசி சான்ஸு யோசிப்பாரு. அவ்வளோ 8 கல்யாணம். 10ஆவதுக்கு கிட்டத்தட்ட 13 பசங்க. அதில் பாதிக்கு மேலே அவனுக்கு பிரச்சனையான பசங்க. ஒன்று அப்சலோமு, இன்னும் அத்தோனியா, ஒன்று ஹேண்டிகேப், ஃபிசிக்கலி சேலஞ்சு. இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இவ்வளத்துக்கு நடுவில் தாவீது சொல்ற வார்த்தை, I have a place for a God always in front of me. ஏன் உன்னாலையும் என்னாலையும் கொடுக்க முடியாது? ஒரு ராஜா அவ்வளோ பிஸி பர்சன், 8 திருமணம், 13 பிள்ளை, அதில் ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பிள்ளை, இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு அவன் சொல்றான் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன்னு. ஒரே கல்யாணம், 2 பிள்ளை, ரொட்டீனான வாழ்க்கை. காலையில் 9 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 மணிக்கு வர்றது. ஒன்றும் பெரிய பிஸியெல்லாம் கிடையாது. நம்ம மிஞ்சி போச்சுன்னா ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் சின்ன பிரச்சனை, இவ்வளோதான். தாவீது மாதிரி என்ன சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க? போய் பாபிலோனியரோட சண்டை, பெலிசியரோட சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. ஒரு திருமணம், 2 பிள்ளை, ஒரு பிஸ்னஸ், அதில் கொஞ்சம் பிரச்சனை. உடனே பாருங்க என்னால் முடியாது, நான் ரொம்ப பிஸி, நான் ரொம்ப டயர்ட். நீ கர்த்தரை ஏமாத்துறீங்க. கர்த்தருக்கு தெரியும். நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம பிரச்சனை பெருசுன்னு. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீங்க நினைச்சா கர்த்தருக்கு இடம் கொடுக்க முடியும். எல்லா நிலையிலையும் கொடுக்கணும். எந்த நிமிஷத்திலும் ஆண்டவருக்கு ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க அப்படி கொடுத்து பாருங்க, உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட நெருங்குறியோ அவ்வளவுக்கு பிரச்சனை உன்னை விட்டு தூரமா போகும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட நெருங்குறியோ அவ்வளவுக்கு உலகம் உன்னை விட்டு தூரமா போகும். கர்த்தரை எப்பொழுதும், அதான் சஞ்சரிக்கிற அனுபவம். தேவனோட சஞ்சரிக்கிறதா என்ன? இதான். சில பரிசுத்தவான்கிட்ட நான் அசிஸ்டண்டா இருந்திருக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி பேக் தூக்கிட்டு போவேன். அந்த பரிசுத்தவான்கள் நைட்டில் நல்லா டயர்டாக மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு தூங்குவாங்க. உங்களுக்கு இந்த பிரசங்கம் பண்ணுறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்குது, ஜாலியாக பண்ணுறாருன்னு கேட்டு பாருங்க. ஒவ்வொரு பிரசங்கம் முடிக்கும் போதும் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். அப்போது அந்த பரிசுத்தவான்கள் வந்து படுப்பாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் தூங்கிடுவாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்பாங்க. திரும்பி படுக்கும்போது இந்த பக்கம் படுக்கும்போது அல்லேலூயா சோத்திரம்பாங்க. காலையில் கேட்பேன், அண்ணே நைட்டெல்லாம் ரொம்ப சோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தூங்கலையாண்ணே, உடம்பு வலியா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இல்லையே தம்பி நல்லா தூங்கிட்டேனே, எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிம்பாங்க. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் சரீரம் தூங்குகிறது, ஆத்மாவோ தேவனை துதித்து கொண்டே இருக்கிறது. இதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம்.
இதைத்தான் கர்த்தர் விரும்புறார். தேவனோடு கூட சஞ்சரித்தல்னா இதுதான். நீ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முதலாவது கர்த்தர் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், நீ தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். நோவா பாருங்க, வசனம் சொல்லுது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் வருகையில போறதுக்கு. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் இதெல்லாம் பேசிக். இதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், நேற்று நம்ம சொன்ன பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுல முதல் 3க்கு அப்புறம் இது இம்பார்ட்டன்ட். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். என்ன பண்ணாலும் ஆண்டவரோட ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பாட்டு, ஏதோ ஒன்று, ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க சொல்லிட்டே இருங்களேன், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருங்க. உன்னோடு கூட தேவன் வந்துகிட்டே இருப்பாரு. உன் எல்லா நிலைகளிலும் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டே வருவார். கர்த்தர் உன் கூட இருந்துட்டார்னா உனக்கு எதிரான ஒரு காரியமும் நடக்காது. யோசேப்பை தூக்கி ஜெயிலில் வச்சாச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது 39ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் இருக்கும், 21, 22 நான் நினைக்கிறேன். யோசேப்பை தூக்கி சிறைச்சாலையில் வச்சாச்சு. வாசிங்க பாப்பா அந்த வசனம். கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்து, கர்த்தர் யோசேப் 20வது வசனம் வாசிங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டு இருக்கும் சிறைச்சாலையில அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில அவன் இருந்தான். அடுத்த வசனம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து. யோசேப் எங்க இருக்காரு? கர்த்தர் எங்க இருக்கிறாரு? யோசேப்போட. அப்ப கர்த்தர் இப்ப எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறார். யோசேப் எங்க இருக்கிறான்னு அங்க கர்த்தர் இருக்கிறாரு. யோசேப் எங்க இருக்கான்? ஜெயில இருக்காரு. கர்த்தரே சிறைச்சாலைக்கு வந்தா அது சிறைச்சாலையா இருக்குமா? அதுக்கப்புறம் அதைத்தான் சொல்றேன், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். ஜெயில வச்சு நீ கர்த்தரை தூச்சி பாரு, கர்த்தர் உன் கூட ஜெயில இருப்பாரு. நெருப்புல தூக்கி போட்டு நீ துதிச்சு பாரு, கர்த்தர் நெருப்புல உன் கூட இருப்பாரு. அதுதான் தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவம். அந்த உன்னை சுத்தி இருக்கிற எந்த சூழ்நிலையும் உன்னை ஒண்ணுமே செய்யாது, உங்களை ஒண்ணுமே செய்யாது. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவது ஈஸி. ஏன் தெரியுமா? அவர் வரும்போது நீங்க அவரோட இருந்தீங்கன்னா, அவர் வரும்போது அவர் வர்றதும் உங்களுக்கு தெரியும், நீங்க மேலே ஏறி போயிட்டே இருப்பீங்க. தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். 2வது வாசிங்க, 5ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 21, 22 வாசிங்க. ஏனோக்கு 65 வயதான போது மெதுசலாவை பெற்றான். ஏனோக்கு மெதுசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 2வது தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது ஒரு பக்கம், சஞ்சரித்து கொண்டிருந்து அப்படின்னு இருக்கு. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது 22, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்த உடனே, அல்லது கொஞ்சம் தேவனோட சஞ்சரிக்கணுன்ற மாதிரி வசனத்தெல்லாம் கேட்ட உடனே இம்மிடியட்டா இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை குடும்பத்தை கவனிக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பம், கிறிஸ்தவ குடும்பத்தில் 90% பிரச்சனை இருக்குதாமா. சபை பாஸ்டர்ஸ் சொல்றாங்க, பாஸ்டர்ஸை சந்திக்க வர்றவங்க எல்லாம் பாருங்க 90% குடும்ப பிரச்சனை தான். ஏதாவது ஒன்று அன்னைக்கு சன் டிவியில் போடுறான், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் மட்டும் 2000 கேஸ் புக்காக இருக்குது, டிவோர்ஸ் கேஸ். அதில் மேக்சிமம் எந்த மதத்தில் இருக்குன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்காரன் எழுதுறான், பேப்பரில் இருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க எந்த மதத்தில் அதிகமாக டிவோர்ஸ் நடக்குதுன்னு சொல்லி. அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது, அவன் போட்டதை சொல்றேன். கிறிஸ்தவத்தில் அதிகமான டிவோர்ஸ்னு எழுதியிருக்கான். 8.4%. 100 குடும்பத்தில் 9 குடும்பம் பிரியுதாமா கிறிஸ்தவத்தில். மற்ற மதங்களில் 4, 3ன்னு எழுதுறான். சில மதம் 4 கல்யாணம் பண்ணிக்கலான்னு பர்மிஷன் கொடுக்குது. அந்த மதத்தில் கூட டிவோர்ஸ் கம்மியாக இருக்குதாம். ஆனால் நமக்கு 9% டிவோர்ஸ். என்ன காரணம்? இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக கிறிஸ்தவ குடும்பங்களில் டிவோர்ஸ் நடக்குது, அல்லனா பிரச்சனை அதிகமாக இருக்குது. பாஸ்டர்கிட்ட வராங்க, போராட்டமாக இருக்குது. எங்களுக்கு வர ஃபோன்ஸில் ஒரு நாளைக்கு 10 ஃபோன் வருதுன்னா 2 ஃபோன் 3 ஃபோனு குடும்ப பிரச்சனை தான். ஏன், என்ன காரணம்? இவங்க எல்லாரும் பாருங்க நீதிமான்கள் தான். அதான் ரொம்ப முக்கியம். சபைக்கு வரவங்க யாரும் குடிகாரங்க கிடையாது, சிகரெட் பிடிக்கிறவங்க கிடையாது, அநியாயக்காரன் கிடையாது, கர்த்தருக்கு பயந்தவன் தான். ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டு பாருங்க, குடும்பத்தை கணவன் மனைவியை விசாரிக்கிறது கிடையாது, மனைவி கணவனை விசாரிக்கிறது இல்லை. இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன இல்லை, ஒரு மனம் கிடையாது. இதான் இன்னைக்கு பிரச்சனை. ஒரு கணவனும் மனைவியும் வந்தாங்க, வந்து அந்த அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் இந்த வீட்டுக்கு நான் மாடு மாதிரி உழைக்கிறேன், காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், எல்லா வேலையும் பார்க்குறேன், ஆனால் எனக்கு நிம்மதியே இல்லை.
கணவன் சொல்றாரு, கூட உட்காந்துருக்காரு, நான் மட்டும் என்ன பாஸ்டர் நாய் மாதிரி வேலை செய்கிறேன், 6 மணிக்கே வெளியே போயிடுவேன், 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன், குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறேன். எனக்கு அப்படியே அவங்ககிட்ட பேசும்போது ஒன்றே ஒன்று தோணுச்சு, நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனையும் கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்போ 6 மாதம் கழித்து ஒரு மாடும் நாயும் வந்து உட்காந்துருக்கு. பைபிளில் இருக்கா அப்படி மாடு மாதிரி வேலை செய்யுங்கன்னு, நாய் மாதிரி வேலை செய்யுங்கன்னு இருக்கா? இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான், குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும். காலைல 6 மணிக்கு போய் உட்காடுறான் கடையில் சேரில் உட்காந்தாம்னா சேர்லையே வளர்ந்து, சேர்லையே பலுகி, சேர்லையே பெருகி, சேருக்கு நடுவில் கீழெல்லாம் போய் அவன் சேரை விட்டு வெளியே வரதுக்கு யாராவது பிடிச்சி இழுக்க வேண்டியிருக்கு. கேட்டு பாருங்க, இந்த குடும்பத்துக்கு தான் நான் உழைக்கிறேன், யாருக்காக வேலை செய்கிறேன், யாருக்காக சம்பாதிக்கிறேன்? நீ சம்பாதிக்கிற வேலை செய்கிற குடும்பம் எங்க? உன் குடும்பம் எங்க? குடும்பத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? திடீர்னு கூப்பிட்டு கேளுங்க, பையன் என்ன படிக்கிறான், 7ஆவதோ 8ஆவதோ? உன் பையனை தானே கேட்டோம், பக்கத்து இருக்கிற பையனை கேட்டோம். அவன் சொல்றாங்க 7ஆவதோ 8ஆவதோ. தம்பி என்னடா படிக்கிற? 7ஆவது. பையன் எப்படி படிக்கிறான்? அதான் நல்லா படிப்பான், 3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருப்பான். குடும்பத்தை பற்றி தெரியாது. கணவன்மாருக்கு என்ன தெரியுமா? வெளியே சம்பாரிச்சு கொண்டு வந்து வீட்டில் போட்டுட்டு பொருளை வாங்கி போட்டுட்டா எல்லாமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், இல்லை. முதல்ல உன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க எஸ்கேப் ஆகுறீங்க, பணத்தை கொடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எஸ்கேப் ஆகுறீங்க. இல்லை, பணத்தை கொடுத்தா குடும்பம் முடியாது. உட்காந்து முதல்ல மனைவி கிட்ட ஒரு 15 நிமிஷமாவது பேசணும். உன் ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னு தெரியணும். தெரியாது பாருங்க, பாதி பேருக்கு தெரியும் என்ன நடக்குது, யார் வரா யார் போறா. ஆதாம் செய்த முதல் தப்பு என்ன தெரியுமா? எல்லாம் பழம் சாப்பிட்டான்றான். கிடையவே கிடையாது. ஆதாம் செய்த முதல் தப்பு, கர்த்தர் கொடுத்த வேலையை அவன் ஒழுங்காய் செய்யல. கர்த்தர் என்ன வேலை கொடுத்தாரு? தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வச்சாரு. இப்ப தோட்டத்துக்குள்ள பாம்பு எப்படி வந்துச்சு? பாம்பு தோட்டத்துக்கு உள்ள மிருகம் இல்ல, தோட்டத்துக்கு வெளியே இருக்கிற மிருகம். 3:1 சொல்லுது ஆதியாகமம், சர்ப்பமானது சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளது. தோட்டத்துக்கு வெளியே உள்ளதான் காடு, அங்கிருந்து சர்ப்பம் தோட்டத்துக்குள்ள வந்திருக்கு. அப்ப தோட்டத்துக்குள்ள வரும்போது ஒழுங்கா காவல் காக்காதது யாருடைய பிரச்சனை? ஆதாமுடைய பிரச்சனை. இன்னைக்கு குடும்பத்தை ஒழுங்கா காக்க வேண்டிய பொறுப்பு கணவன் கையில் இருக்குது. நீ வெறும் ஆவிக்குரியனாக இருந்து சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு தசமபாகம் காணிக்கை கொடுத்துட்டு போயிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறீங்க. ஆனா உங்க குடும்பத்தில் என்ன நடக்குது தெரியுமா? யார் வரா யார் போறா, என்ன நடக்குது ஏதாவது தெரியுமா? பையன் என்ன பண்றான் ஏது பண்றான் ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. வந்து காசை போட்டுடுறது. மளிகை சாமான் எவ்வளோமா? 10,000 ரூபாய் இந்தம்மா. அதுவே கொஞ்சம் குறைய ஏற வந்துருச்சுன்னா, நான் தான் உனக்கு கொடுத்தனே நீ ஏன் வாங்கலை? சகோதரிமார்களுக்கு நான் சொல்றேன், கணவனுக்கு பெட்ரோல் விலை ஏறுறது மட்டும்தான் தெரியும், பருப்பு விலை ஏறுறது தெரியாது. நிஜம், பருப்பு விலை ஏறுறது தெரியாது. அந்த ஆளை உட்கார வச்சு டெய்லி 15 நிமிஷம் பேச வேண்டியது உங்க பொறுப்பு. இருந்தால் தான் குடும்பம் உருப்பிடும். நீங்க இருக்கீங்க பாருங்க, நீங்க அதுக்கு மேல. அந்த ஆள் வராரு, வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு முடிச்சு கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் ஓடிட்டு வராரு. வர்றாப்பிள்ளைய வரும்போது உட்காந்து இப்படி சீரியல் பார்க்குறது. அந்த ஆள் வந்து, ஏமா ஏதாவது காப்பி இருக்கா? இருங்க இவளுக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். உன் கல்யாணமே இங்கே டேமேஜில் போயிட்டு இருக்கேன். நீங்கள் என்னைக்காவது அந்த ஆளை வரும்போது வாங்கன்னு கேட்டிருக்கிறீங்களா? வேலைக்கு போகிறாரே அந்த ஆளை என்னைக்காவது சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கிறீங்களா? ஃபோன் பண்ணி கேட்கவே மாட்டீங்க. எப்போ கேட்பீங்க தெரியுமா? சாயங்காலம் 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவீங்க. கிளம்பிட்டீங்களா? அந்த ஆளுக்கு தெரியும் நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணுறீங்கன்னு. என்ன விஷயம்? வரும்போது நைட்டுக்கு மாவு வாங்கிட்டு வந்துடுங்க. தோசை மாவு இல்லை, தோசை வேணும்னா அவன் என்ன கொரியர் சர்வீஸாக நடத்துகிறான். நீங்கள் கேட்குறது தப்பு கிடையாது. ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆளை காஃபி குடிச்சிங்களா, 1 மணிக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு யார் கேட்கணும்? நீங்கள் தான் கேட்கணும். பாருங்க, நீங்கள் கேட்கறது இல்லையா? ஆஃபீஸில் யாராவது கேட்குறாங்க தானே, என்ன சார் சாப்பாடு கொண்டு வரலையா? முதல் நாள். 2வது நாள், சார் நான் வேணா சாப்பாடு செஞ்சு கொண்டு வரட்டுமா? யாராவது அப்படி விசாரிச்சுட்டாங்கன்னா உங்கள் சாப்பாட்டுக்கு நீங்கள் ஜிங்கி அடிக்க போறீங்கன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கோங்க, கணவனை மனைவி மட்டும்தான் விசாரிக்கணும், வேற யாரும் விசாரிக்கவே கூடாது. அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்பு இன்னைக்கு. ஆனா பாருங்க, எல்லாம் பயங்கர பிஸி. என்ன பிஸி? காலையில் 10 மணிக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் சர்ச்சில். ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரதா இருந்தால் பிள்ளைகளுக்கு சமைச்சு வச்சு தான் வரணும்.
என்ன இப்படி நிஜம் நான் சொல்றது? ஒரு ஆர்டர் இருக்கு. முதல்ல தேவனோட சஞ்சரிக்கிறது, ரெண்டாவது குடும்பம், மூணாவது தான் ஊழியம். இந்த ஆர்டரை மாற்றக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தையே கவனிக்கிறது இல்லை, ஊழியக்காரனையும் சேர்த்தே சொல்றேன். நிறைய ஊழியக்காரன் குடும்பத்தில் பிரச்சனை. இப்போ ஊழியக்காரனே கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு இருக்கான். என்னன்னு கேளுங்க, கணவன் மனைவிக்கு பேச்சுவார்த்தையே இல்லை. 6 மாசமா சொல்றாங்க, 6 மாசமா நாங்கள் பேசுறதே இல்லை. எப்படா ஒரு வீட்டில் 6 மாசம் பேசாமல் இருப்பீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. காலையில் எழுந்திரிச்சோன்னே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே, நான் தான் அவங்க மனைவி, ஓ ஹல்லேலூயா, அப்படியா போவீங்க வீட்டில்? எப்படி 6 மாசம் ஒரு வீட்டுக்குள்ளே பேசாமல் இருக்கீங்க? எனக்கெல்லாம் காலைல என் மனைவியை பார்த்தோன்னே பேசணுமா இல்லையா திட்டமாவது தோணும். பேசுகிறோமா இல்லையா ஏதாவது ஒன்று சும்மாவது ஏதாவது. எப்படி 4 பேர் இருக்க வீடு, 4க்கு 10க்கு 10 இருக்கு, 20 இருக்கு, அதில் எப்படி பேசாமல் இருக்கிறது? அது மூஞ்சி தூக்கிட்டு வச்சுதான் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ ஏன் இப்படி இருக்கு இன்னைக்கு யோசிக்கிறோம்ல. நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க கேட்டு பாருங்க. 6 மாதம் நாங்கள் பேசுறதே இல்லை பாஸ்டர், ஆனால் ஒரே பைக்கில் வராங்க. எப்படி வருவாங்க? ரைட்டில் போங்க, உங்கள் அப்பா கிட்ட சொல்லு மாவு வாங்கணும், இப்படியா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. குடும்பம் என்பது கர்த்தர் கொடுத்த அற்புதமான ஒரு விஷயம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் இருக்கணும். பிரிஞ்சிருந்தா போக முடியாது. திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் மனைவியானவளும் உங்களோடு கூட ஜீவ மார்க்கத்தை சுதந்திரிக்கிறவளாய் இருக்கிறபடியினாலே அவளை ஆதாயம் பண்ணி கொள்ளுங்கள் தான் பைபிள் இருக்குது. 2 பேரும் சேர்ந்தாதான் ஒரே சரீரம், 2 பேரும் சேர்ந்தாதான் ஒரே ஆவி. ஒரு சில காரணங்கள் இருக்கு, கர்த்தர் பிரியத்துக்காக சில காரணங்களை சொல்லியிருக்காரு. அந்த காரணங்கள் ஓகே, ரைட், ஃபைன். ஆனால் சும்மாவே எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் சகோதரிமார்கள் இருக்கீங்க பாருங்க, அந்த ஆள் பாவம் கஷ்டப்பட்டு எதையோ ஒன்று கொண்டு வந்து வாங்கிட்டு வரான். வந்த உடனே எங்கள் அப்பா வீட்டில் எடுத்த உடனே ஒரு அம்மா பிரச்சனை பண்ணிட்டு வந்துச்சு. வந்தவொடனே கேட்குறோம், என்ன பாஸ்டர் நீங்கள் நல்ல வசனம் சொல்கிறீங்கல்ல, எனக்கு இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுங்க. என்னம்மா வசனம்? இது முதல் கொண்டு தன் தாயும் தகப்பனையும் பிரிந்திருப்பான்னு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்பா அவர் அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு வர சொல்லுங்க. நான் என்ன தப்பாவா கேட்குறேன்? வசனத்திலிருந்து தானே கேட்குறேன். சரி, நான் கேட்டேன், ஏம்மா இன்னொரு வசனம் இருக்கே தெரியுமா உனக்கு? என்ன வசனம்? ராஜகுமாரத்தையே உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியமா இருப்பார்னு இருக்க. இதுக்கு மேல உங்க அப்பா வீட்டை விட்டுருவியா? அது முடியாது பாருங்க. கணவன் வேலைக்கு போன உடனே ஃபோன் பண்ணி வெண்டைக்காய் வச்ச கதை வரைக்கும் பேச வேண்டியிருக்கு. ஆனால் கணவன் வீட்டில் மட்டும் யாரும் வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, குடும்பத்தில் இதுதான் பிரச்சனை. நீங்கள் அந்த ஆள் வந்து வாங்கிட்டு வரான், ஏதோ ஒன்று கொண்டாடுறாரு, ஒரு புடவையை கொண்டாடுறாரு. எங்கள் அப்பா வீட்டில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? எங்கள் அப்பா எங்களை ராணி மாதிரி வச்சிருந்தாரு. எந்த தூத்துக்குடிக்கா? எந்த நாட்டுக்கு? ஒரு சிலர்லாம் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லியிருக்கு, எங்கள் அப்பா எங்களை அப்படி வச்சுருந்தாரு, எங்கள் அப்பா எங்களை இப்படி வச்சுருந்தாருன்னு. உடனே என்ன பண்ணிட்டா, இவனுக்கு கோவம் வந்துருச்சுப்பாங்க. நேராக கையை பிடிச்சி இழுத்து நேராக அவங்க அப்பாட்ட கூட்டிகிட்டு போயிட்டான். போயிட்டு, மாமா உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்கன்னு சொல்லுங்கள், அதே மாதிரி நான் வச்சுக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் அந்த அம்மா என்ன செய்யுது, எங்கள் அப்பா வீடு அப்பா வீடுங்குது, எனக்கு புரியல, நீங்கள் சொல்லுங்கன்னு. அப்போ அந்த மாமனார் சொன்னாராம், ஓடா பைத்தியக்காரா, 21 வயசுக்கு மேலே இவளை வச்சுக்க முடியாது தானே, எவனாவது இருந்தால் சொல்லுங்கள், எவனாவது இருந்தால் சொல்லுங்கள். யாராவது மாப்பிள்ள ஊரெல்லாம் தேடின, நீ தான் வந்து மாட்டின. உங்கள் அப்பாவே 21 வயசுக்கு மேலே வச்சுக்க மாட்டாரு. எல்லாரையும் கேட்குறாரு, ஒன்று இருந்தால் சொல்லுங்களேன், எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்களேன், வெளிநாடாக இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லுங்க. அனுப்பி விட்டுறாரு. இந்த ஆளு பாவம் சாவர வரைக்கும் வச்சு காப்பாத்துறான். பெட்டியில் அனுப்புற வரைக்கும் பத்திரமா வச்சு அனுப்பி விடுறான். திரும்பி வரக்கூடாதுன்னு ஆணி வரை அடிச்சு அனுப்புறான். எப்போ போய் அந்த ஆளுகிட்ட எங்கள் அம்மா வீட்டில் எப்படி இருந்தால் எங்கள் அந்த மாமனார் அவன் போகும்போது கூப்பிட்டாரான், மாப்பிள்ளைங்க வாங்க, இந்த கையை பிடிச்சி கொடுக்கும்போது நான் அழுத ஞாபகம் இருக்குதான்னு. ஆமாம் ஆமாம், மகளை அனுப்புகிறமே, இன்னிலேருந்து நான் தப்பிச்சேன், நீ மாட்டினி இருந்தால் அழுதம் போடான்னார். இங்கே வந்தவொடனே அந்த பெருமையை நீங்கள் பேசக்கூடாது. அவங்க வீட்டிலேருந்து யார் வந்தாலும் டென்ஷன் ஆகுதுன்னா அப்போ உங்கள் வீட்டிலேருந்து வந்தாலும் டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி விஷயமே இல்லைங்க. 2 குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு பேர் தான் குடும்பம். ஏன் அவங்க வீட்டிலேருந்து வரக்கூடாது, இவங்க வீட்டிலேருந்து வரக்கூடாது? நீங்கள் என்ன காட்டுவாசியா? நீங்கள் 2 பேரும் தனித்து இயேசு கிறிஸ்துவானவர்
வனாந்தரத்தில் மிருகத்தோடு கூட சஞ்சரித்தரன்ற மாதிரியே வாழ போறீங்க? எப்போ பாரு குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம், சண்டை, பையன் பொண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அவன் சொல்றான் கல்யாணமே வேணான்றான். அவன் ஒரு பையன் சொல்றான் ஐயோ எனக்கு கல்யாணமே வேணாம். ஏன்? இவங்க 2 பேர் போடுறதே பார்த்துட்டேன் போதும். கவனிச்சு கொள்ளுங்க, கணவனும் மனைவியும் சேர்ந்து சுதந்திரிக்கிறது தான் பரலோகம். வருகையில் எடுத்துக்கொள்ள பண்ணணும்னா நீங்க அங்கேயும் நீங்க இங்கேயும் இருந்தால் போவாது. முதல்ல போய் கணவனோட கூட ஒப்புரவாகுங்க. மனைவி கிட்ட போய் முதல்ல பேசுங்க. மனைவி கிட்ட ஒன்றும் மன்னிப்பு கேட்கறது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. நான் என்ன மன்னிப்பு கேட்கறது? எவங்கிட்டே மன்னிப்பு கேட்குறீங்க தானே. திடீர்னு எவனா குறுக்கில் வந்துடுவான் காரில், இவருக்கு கோவம் வந்துடும். இறங்கி பார்த்தா கட்சி கொடி கட்டியிருக்கோம். உடனே போங்கண்ணே நம்ம மேல தான் தப்பு, போங்க. தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்க தெரியுதில்ல. என் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டா என்ன? போய் முதல்ல ஒரு மன்னிப்பு உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போகுமானால் அந்த மன்னிப்பு எவ்வளோ வேல்யூ பாருங்க. இன்னைக்கு ஒப்புரவாகணும். கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்க கூடாது. கர்த்தர் சொன்ன காரணத்தை தவிர டிவோர்ஸ்னு ஒன்று சபைக்குள்ள இருக்கவே கூடாது. இங்க வந்து டிவோர்ஸை பத்தி பேசவும் கூடாது. எனக்கு இவர் வேணாம், எனக்கு இது வேணாம், வேற வழி இல்லை, அதோட தான் இருக்கணும். ஐயோ எனக்கு அதுக்கு தான் வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் எதுக்கு சொன்னார்? கல்யாணமானவனை பார்த்து தான் சொன்னார். எதுக்கு எடுங்க, நம்ம இன்னியோட முடிச்சுக்கலாம். என்ன முடிப்பியா? பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையா உங்களுது? அவனே சமாதானமா போயிட்டான், அவனே பேச்சுவார்த்தை சைன் பண்ணிட்டான். இனி இவரோட வாழவே முடியாது, வேற வழி இல்லை, வாழணும். ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், செலக்ட் பண்ண பிறகு யோசிக்கவே கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சு. கர்த்தர் கொடுத்தாரு, ஃபைனல் டிசிஷன், அதோட போயிட்டே இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்துருக்கிறான். குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் பாட்டு சஞ்சரிக்கிறன்ட்டு காட்டுக்குள்ளே போயிடல. இன்னைக்கு நிறைய விசுவாசி இருக்குது. நல்ல ஜோம் பண்ண போகிறேன் பாஸ்டர். ஒரு எங்கள் சபையில் நடந்த சம்பவம். ஒரு அம்மா நல்லா ஊழியம் பண்ணுவாங்க. சின்ன வயசில் அவங்கள பார்க்கும்போது நான் நினைப்பேன் இவங்கள மாதிரி ஊழியம் பண்ணணும்னு. ஒரு 20-25 வயசு ஆகும்போது அவருடைய பையன் ஒருத்தனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி நீங்கள் போய் என் பையன்கிட்ட பேசுங்க, கொஞ்சம் மனம் திரும்ப பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த பையன்கிட்ட பேச போனேன். அந்த பையன் சொன்னான், இவ்வளோத்துக்கு காரணம் எங்கள் அம்மா தான் பிரதர் அப்படின்னா. ஏன் ஊழியக்கார அம்மாவை போய் இப்படி சொல்கிற? அவங்க என்னைக்காவது சமைச்சு வச்சுட்டு போனாங்களா? எங்களை பற்றி கவலைப்பட்டாங்களா? நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டாங்களான்னு பாருங்கள். ஒரு நாளும் எங்களை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. காலைல 9 மணிக்கு போயிடுவாங்க, நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. நாங்கள் என்ன ஆனோன்னு அவங்க கேட்கவே இல்லை. நாங்களாம் இப்படி ஆனதுக்கு காரணம் எங்கள் அம்மாவும் ஒரு காரணம்னு. உண்மை. முதல்ல உங்கள் குடும்பத்தை சாட்சியை பாருங்க, முதல்ல உங்கள் குடும்பத்தை விசாரிங்க. உங்கள் குடும்பத்தில் சாட்சி இல்லாமல் நீங்கள் ஊழியம் பண்ணி பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே கிடையாது. முதல்ல உங்கள் குடும்பத்தோட உட்காந்து பேசுங்க. கணவன் மனைவியோட பேசுங்க, மனைவி கணவனோட பேசுங்க. 2 பேரும் பேசுறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க. டெய்லி ஒரு 15 நிமிஷமாவது பேசுங்க. கணவன் வீட்டுக்கு வரும்போதே ஃபோனை பேசிக்கிட்டே வர்றது. அந்த அம்மா கேட்கும், காப்பி வேணுமா, சாப்பிட்றீங்களா? அந்த அம்மா இவங்ககிட்ட எப்போ பேசும்? சில உள்ளேயும் போகும்போது, பாத்ரூம்குள்ளே போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போயிடும். பாவமாக இருக்குது. அந்த அம்மா இங்கேருந்து கேட்குது, சாப்பிட்றீங்களா? பாத்ரூமில் உட்காந்துருக்கணும், கேட்குது, சாப்பிட்றீங்களா? அவனை உள்ள சாப்பிடவா போனா? ஏன்னா இந்த ஆள்கிட்ட பேசவே நேரம் இல்லை. சிலர்லாம் லேப்டாப் ஓப்பன் பண்ணிக்கிறான், கேட்டால் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம், பட் வேர் இஸ் ஹோம்? குடும்பம் எங்கே? முதல்ல மனைவி கணவனோட ஒப்புரவாகு, மனைவி கணவனோட ஒப்புரவாகுங்க. இல்லாவிட்டால் வருகையில் போகிறத பற்றி பேசவே முடியாது. நீங்கள் நோவாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் இருக்கிற எல்லா வித்தையும் காக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணு. இதான் கர்த்தர் சொன்னது. ஆனால் நோவா என்ன பண்ணான் தெரியுமா? எபிரேயர் 11:7 வாசி. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். கர்த்தர் எதுக்கு உண்டு பண்ண சொன்னார் பேழைய? எல்லா ஜீவராசியும் பாதுகாக்கும்படி. நோவா எதுக்கு உண்டு பண்ணா? தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி. அவர் அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்தையே காப்பாற்ற வேண்டியது கர்த்தருடைய வேலை, முதல்ல என் குடும்பத்தை காப்பாற்றணும், அதுதான் நோவாவுடைய வேலை. ஃபர்ஸ்ட் உன் ஃபேமிலி, அதை ஆண்டவருக்குள்ள நடத்தணும். உன் பிள்ளைங்கள் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஆனால் பாருங்க, ஊருக்கு கேட்டா கிராம ஊழியம் கேட்டு பாருங்க, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போறது தப்பு இல்லை.
உன் குடும்ப ரட்சிப்புக்கு முதல்ல நீ தான் ஜெபம் பண்ணணும். ரட்சிக்கப்படணும், விரும்பப்படணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குடும்பத்தை ரட்சிக்கும்படி பிழையை உண்டு பண்ணினான். இன்னைக்கு குடும்பம் தாறுமாறா இருக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, ஒப்புரவாயிரணும். நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் பிரிந்த குடும்பம்னு ஒன்று இருக்கவே கூடாது. கர்த்தருடைய சபைக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. வேணா ஒருவேளை கணவன் பயங்கர மோசமான ஆளாக இருக்கும், வாழ முடியாத சிச்சுவேஷனாக இருக்கும், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஆல்டர்னேட் கிடையாது. உடனே ஆல்டர்னேட் இவர் வேண்டாம், நான் எதுவும் கிடையாது, அவ்வளோதான், ஒரு தடவை முடிஞ்சா முடிஞ்சு, அது வரைக்கும் கடைசி வரைக்கும் அதுதான். சில சூழ்நிலைகள் இருக்குது, அது வேற. அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம யூனிக்கான சில விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. ஆனால் பொதுவாக டிவோர்ஸ் பைபிள் அலோ பண்ணாத ஒன்று. கர்த்தர் குடும்பத்தை கட்டுகிறவர், பிரிக்கிறவர் இல்லை. அல்லேலூயா. கடைசியாய் ஏனோக்கு செய்த இன்னொரு காரியம், அவன் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சான் வாசிங்க. யூதாவின் புஸ்தகம் 14:15 வாசிங்க. யூதாவின் புஸ்தகம் 14:15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். வசனம் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. முதலாவது அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். ரெண்டாவது தன் குடும்பத்தை பத்திரமாய் பார்த்து கொண்டான். மூன்றாவது வசனம் சொல்லுது, அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறவனாக இருந்தான். அவனுக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சிருச்சு, உலகம் அழிய போது, கர்த்தர் வரப்போறாரு, நியாயம் தீர்க்க போறாருன்னு ஏனோக்குக்கு தெரிஞ்சிருச்சு. வசனம் சொல்லுது, கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான். மிக முக்கியமானது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற மூணாவது குவாலிட்டி, சுவிசேஷம் அறிவித்தல். ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷம் அறிவிக்கிற விசுவாசியாக தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷம் உங்கள் மேல் விழுந்த கடமை, டிஃபால்ட். இது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஊழியங்க அது வேற, அது ஊழியக்காரங்க தான் செய்யணும், நாங்கள் சபைக்கு வருவோம், பிரசங்கத்தை கேட்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம், நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் செய்யணும். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகையில் போகிறதுக்கு இது என்ன ஒரு குவாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, வருகையில் போகிறதுக்கு உங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மூலயமா கொஞ்சம் பேர் ஆதாயம் பண்ணது கர்த்தர் லிஸ்ட் வச்சுருப்பார். அதை சொல்லாவிட்டால் ஐயோ. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பிலீவர் மஸ்ட் ப்ரீச் காஸ்பல். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. அது உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆத்மா. இதை நீங்கள் ஆதாயம் பண்ணிட்டு தான் மேலே போகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை, சுவிசேஷம் சொல்லணுங்கிற எண்ணமே இல்லை. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், குடும்பத்தோடு இருக்கிறோம், ஓகே ரைட். இல்லைங்க, நீங்கள் சுவிசேஷம் கண்டிப்பாக சொல்லணும். இப்போ பாருங்க, 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா ஏனோக்கு முன்னறிவித்தான். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. ஏனோக்கு நோவாக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர். அவரும் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு அப்புறம் 600 வருஷம் கழிச்சு வந்த நோவாவும், கர்த்தர் நோவாவை பிரசங்கம் பண்ணவே சொல்லலை. தெரியுமா உங்களுக்கு? நோவாவை பேழை மட்டும்தான் கட்ட சொன்னார். நீ ஜீவராசிகளை காக்கும்படி பேழையை உண்டு பண்ணுன்னு மட்டும்தான் சொன்னார். ஆனால் பிரசங்கம் பண்ணது நோவாவுடைய வேலை. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு காஸ்பல் தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஒரு அழிவை பற்றி தெரிஞ்சிருச்சு, நியாயத்திற்கு பற்றி தெரிஞ்சிருச்சு. இதில் நான் மட்டும் இல்லை, ஒரு பெரிய கூட்டத்தை நான் காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்கள் ஆத்மாக்குள்ள தானாகவே கர்த்தர் வச்சிருக்கிறார். அதான் நேற்று நான் சொன்னேன், நீங்கள் ஒழுங்காக ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சுவிசேஷம் சொல்லுவீங்க, கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஒழுங்காக ரட்சிக்கப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சுவிசேஷம் சொல்லுவீங்க. நீங்கள் சுவிசேஷம் சொல்லலைன்னா உங்கள் ரட்சிப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சொல்ல தோணணும். நீங்கள் பாருங்கள், சாதாரணமாக ஒரு கடைக்கு போய் நல்ல பொருள் வாங்கினீங்கன்னா யாராவது உங்களை பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவீங்க. அதை இந்த மாதிரி ஒரு கடைக்கு போனால் ரொம்ப சீப்பு, நல்லா இருந்துச்சு, நல்ல குவாலிட்டி. இதுக்கு பேர் மவுத் மார்க்கெட்டிங்.
இதுதான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லான மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. மற்ற மார்க்கெட்டிங்களுக்கெல்லாம் காசு கட்டணும் விளம்பரத்துக்கு. இது ஒன்றுத்துக்கு மட்டும் தான் விளம்பரத்துக்கு காசே கிடையாது. ஜனங்க சும்மா சொல்லுவாங்க, நீங்கள் கேட்க கூட மாட்டீங்க. அவங்கள ஒரு புடவையை எடுத்த உடனே அவங்களா சொல்லுவாங்க, இந்த புடவை ஒரு இடத்துல எடுத்த ரொம்ப சீப்பு, நல்லா இருக்குது. இது சாதாரணமாக ஏன்னு சொன்னால் உங்கள் ஆத்மாக்குள்ள கர்த்தர் போட்டிருக்கிற சுபாவம். அது எதுக்காக போட்டார் இந்த சுபாவத்தை? உங்ககிட்ட வாங்குற நல்ல பொருளை சொல்றதுக்காக இல்லை, நீங்கள் அறிதற்கரிய கண்டுபிடித்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு டிஃபால்ட்டாக போட்டு வச்சிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது, ரட்சிக்கப்படாதவங்களை பார்க்கும்போது நீங்கள் சொல்லணும் சுவிசேஷம். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்தார். சில நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த ஆஃபீஸில் யாருமே ரட்சிக்கப்படல, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஏன் தான் ஆண்டவர் என்னை இங்கே வச்சிருக்கிறாரோ, என் குடும்பத்தில் இன்னும் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படலை, நான் மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், உபத்திரவத்தில் இருக்கிறேன். உன்னை ஏன் உங்களை மட்டும் ரட்சித்தார் தெரியுமா? தெரியாமல் ஆண்டவர் செய்யல. ஆண்டவருக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நீ ஒரு ஆள் போதும் அந்த ஆஃபீஸ் முழுக்க கர்த்தரை ஆதாயம் பண்ணுவதற்கு. நீ ஒரு ஆள் போதும் உன் குடும்பம் முழுவதும் ஆதாயம் பண்ணுவதற்கு. அதான் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது டிஃபால்ட். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா உன் குடும்பம் தானா வரும். சுவிசேஷம் சொல்ல வேண்டியது உங்க பொறுப்பு. இன்னைக்கு நிறைய பேர் இவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. உங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அடுத்து அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், ரொம்ப திமிர் பிடிச்சதுங்க, அதெல்லாம் ரட்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி யாராவது தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, நேராக போங்க, கண்ணாடியை பாருங்க, உங்க முகம் தெரியும், கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க, நீயே ரட்சிக்கப்பட்டிருக்க. உன்னையே கர்த்தர் ரட்சித்துட்டாரு. உலகத்தில் எவனை வேணாலும் ரட்சிப்பார். ஏன்னா நீங்களும் நானும் யாருன்னு நமக்கு தெரியும். நம்மளையே ரட்சித்துட்டாரு, வேற யாரை ரட்சிப்புகளை ஆண்டவர்கள் நடத்த முடியாது. எந்த சவுலையும் பவுலாய் மாற்ற கர்த்தரால் முடியும். என் மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புகிறாருன்னு இருக்க வசனத்தில். ஒரு மிருக இருதயம் கொண்ட நேபுகாத் நேச்சாரை மனுஷ இருதயமாய் கர்த்தர் மாற்றினார்னு வசனம் சொல்லுது. அதே மாதிரி ஆண்டவர் உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற கணவன் இருதயத்தையோ மனைவி இருதயத்தையோ மாற்றுவார். நீங்கள் முடிவு எடுத்துடாதீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே. சிலர் வந்து சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க, படுவாங்க. அவங்களுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் அங்கே வச்சிருக்கிறார். நேற்று சொன்னோம், நீங்கள் இந்த உலகத்திலேருந்து கர்த்தரை பார்க்க போகும்போது நீங்கள் கொண்டு போகிற ஒரே ஒரு சொத்து ஆத்துமாக்கள் மட்டுமே. வேற எதையும் கொண்டு போக முடியாது. யோசித்து பாருங்க, எந்த சர்ச்சு கிடையாது, எந்த பாஸ்டர் கிடையாது, எந்த பைபிள் கிடையாது, யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் ஏனோக்கும் நோவாவும் பிரசங்கம் பண்ணினார். எந்த இடத்துல அவனுக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க? இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சு சொல்லி கொடுத்தாங்களா? எப்பா இதெல்லாம் போய் ஜனங்களுக்கு சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னாரா? ஏனோக்கிட்ட சொன்னார்னு இல்லை, நோவா கிட்ட சொன்னார்னு இல்லை. ஆனால் அப்போஸ்தலர் சொல்றாரு, நீங்க போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், போய் பிரசங்கம் பண்ண நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சொன்னார்னே இல்லை. ஆனால் அவனா சொல்றான், ஐயோ உலகம் அழிய போதே. நாளைக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க எத்தனை பேர் ஞாயிற்றுப்பில் வந்து உங்களை கேள்வி கேட்பாங்க, பக்கத்து வீட்டிலே இருந்தியே நீ சொல்லாமல் விட்டுட்டியே, டெய்லி என்னை பார்த்து சிரிச்சிட்டு போவியே, ஒரு வார்த்தை சொல்லலையே, என் கூட ஆஃபீஸில் எத்தனை நாள் உட்காந்து சாப்பிட்ருக்கிற, டீ குடிச்சிருக்கிற, ஒரு நாளாவது இந்த இயேசுவை எனக்கு சொன்னியா? சொல்லியிருந்தா நான் நரகத்துக்கு போயிருக்க மாட்டேனே. இந்துக்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? இந்துக்கள்கிட்ட இருக்கும், அவன் திருப்பதிக்கு போயிட்டு வருவான், பழனி திருப்பதிலாம் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்த உடனே லட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம இதில் கொஞ்சம் வாங்காதது இருக்குது, கொஞ்சம் வாங்குறதும் இருக்குது. லட்டு மேலே உள்ள பாசத்தில் சோத்திரத்தோடு எதை வேணால் பூசிக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் கொஞ்சம் கர்த்தருக்கு வைராக்கியமா, நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அவன் அடுத்த வருஷம் திருப்பதி போயிட்டு வருவான், சொல்லுவான், நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஆனால் நீங்கள் வாங்க மாட்டீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் திருப்பதி போயிட்டு வருவான். வரும்போது பார்த்தா உங்களுக்கு ஒரு லட்டு எடுத்துன்னு வருவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? இது மேலே வாங்கலை, உங்களுக்காக நான் கீழே வாங்கினேன். அவன் திருப்பதிக்கு போன இடத்துல உன்னை நினச்சிருக்கிறான் பாரு. அவன் ஐயோ இவங்க சாப்பிட மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுக்கும்போது எவ்வளோ பாசம் நம்ம மேலே இருக்குது பாருங்க. அவன் வச்சிருக்கிற லட்டை விட நீ வைத்திருக்கிற தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அவன் ஆத்மாவுக்கு தேவையானவர். என்னைக்காவது உனக்கு யோசனை வந்துச்சா இவனுக்கு அதை கொடுக்கணும்னு? நீங்களே டிசைட் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க. நீங்கள் போட வேண்டிய விதையை போடுங்க, தண்ணீரின் மேலே போடுங்க,
ஒரு நாள் அது நிச்சயம் பலன் கொடுக்கும். நம்ம சிலர் பார்க்குறதுக்கு தான் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா உடஞ்சி அழுவான். ஏன்னா அவன் இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கும். அவனுக்கு அதை மறைக்கிறதுக்கு தான் வெளியே நல்லா சிரித்து ஜாலியாக இருப்பான். நீங்கள் போய் இதை சொன்ன உடனே அழுவான். நமக்கு தெரியாது, அவங்ககிட்டலாம் போய் சொன்னால் கேட்பாங்களா? அவங்களுக்கு என்ன கவலை? ஒன்றும் கவலை இல்லை, ஜாலியாக சந்தோஷமாக பேசுகிறான். அவன் இருதயத்துக்குள்ள 1000 வேதனை இருக்குது. ரெமிடி இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கான். அந்த ரெமிடி உன் கையில் தான் இருக்குது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைவதற்கு நீங்கள் ஏனோக்க பாருங்க. அவனும் சஞ்சரிப்பான், நோவாவும் சஞ்சரிப்பான். ஏனோக்கும் குமாரன் குமார்த்திகளை பெற்றான், நோவாவும் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினான். ஏனோக்கும் முன்னறிவித்தான், நோவாவும் நீதியை பிரசங்கித்தான். எவ்வளோ ஒரு ஒத்துமை இருக்குது பாருங்க. இன்னைக்கு நாம் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தான் காத்திருக்கிறோம். ஆண்டவர் வரப்போறான்னு எதிர்பார்க்குறோம். எந்த நிமிஷமும் கர்த்தருடைய வருகை வரப்போகுதுன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இதுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம்? இந்த 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். முதலாவது, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். 2வது, குடும்பத்தை பத்திரமாய் பார்த்துக்கணும். குடும்பத்தை போய் முதல்ல ஒப்புரவாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃபோன் பண்ணுங்க. மனைவி இருந்தாங்கன்னா முதல்ல வர சொல்லுங்க வீட்டுக்கு. வைராக்கியம் பாராட்டாதீங்க. கணவன் வீட்டில் விட்டுட்டு அப்பா வீட்டுக்கு வந்து உட்காந்துருந்தீங்கன்னா முதல்ல புறப்பட்டு போங்க. அங்கே சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். முதல்ல புறப்பட்டு போய் ஒப்புரவாகுங்க. 3வது, சுவிசேஷம் அறிவித்தல். இன்றைக்கி முடிவெடுங்க. வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் டெய்லி நல்லா ஜாம் பண்ணிவிட்டு ஒரு வசனத்தை கூட போடலாம். நீங்கள் அனுப்பி விடலாம். அந்த வசனம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்களோடு கூட பேசும். அந்த நேரத்தில் இடைவிடும். ஒருவேளை அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் உங்கள் கணக்கிலே வைத்துக் கொள்வார். ஒருவேளை உங்கள் வீடு பெருசாக இருக்குமானா உங்கள் பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு கூட்டம் நடத்துங்க, எங்கள் ஏரியாவில் இருக்கிற நான் பிலீவர்ஸ்லாம் நான் கூட்டி வைக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, கூப்பிடுங்க. தயவு செய்து அந்த ஏரியாவில் இருக்கிற பிலீவர்ஸை கூப்பிட்றாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அவன் வந்தானா காரியமே கெட்டு போயிடும். அவன் வந்து வெட்டி கதை அடிச்சுட்டு நீ போடுற சிக்கனையும் கறி குழம்பையும் தின்னுபிட்டு ரொம்ப நல்லா இல்லை, கொஞ்சம் சுமாராக தான் அனுப்பிச்சிட்டு போயிடுவான். இந்த வயலெல்லாம் கூப்பிடவே கூப்பிடாதீங்க. நல்ல நான் பிலீவர் ஒரு 10 பேரை மட்டும் கூப்பிடுங்க, உட்கார வைங்க. உங்கள் சபையிலேருந்து ஊழியக்காரங்களை வர வைங்க. ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம். அதில் ஒரு ஆத்மா கிடைத்தால் கூட அதை கர்த்தர் பரலோகத்தில் வைத்துக் கொள்வார். ஒவ்வொரு விசுவாசி வீடும் சுவிசேஷம் அறிவிக்கிற வீடாக மாறணும். ஒவ்வொரு வீடும் சபையாக மாறணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் சபை வரணும். 10 பேர் 20 பேர் உருவாக்கப்படணும். இனி கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷகனாய் சபையில் மாற்றணும். நான் சொல்றது புரியுதா? நீங்கள் அத்தனை பேரும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெறுகிறவர்களாய் மாறணும். மலட்டு விசுவாசியாக இருக்கவே கூடாது. பரலோகத்துக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஆத்மாக்களை கொண்டு போய் கர்த்தர் கரத்தில் ஒப்படைக்கணும். ஆண்டவரே இது என்னால் வந்ததுன்னு சொல்லணும். கர்த்தர் சொல்லணும், உன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்கன்னு. அதுதான் பரலோகத்திலே நம்முடைய சொத்தாக இருக்க போகிறது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா தேவ சமூகத்தில் எழுந்திரிப்போமா? எல்லா கண்களையும் மூடுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. எல்லா கண்களையும் மூடுவோமா? உங்களை ஆராய்ந்து பாருங்க. முதலாவதாக, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கான்னு பாருங்க. எவ்வளவோ கவலைகள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது. அந்த கவலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து ஒன்று தான் வழி. நோ அதர் வே. நோவாவுக்கு எவ்வளோ பிரச்சனை. உலகம் அவனை பைத்தியக்காரன் சொல்லுது. பேழையை கட்டிகிட்டு இருக்கிறான், 100 வருஷமாக கட்டுறான், மழை வரல. எல்லா கண்களையும் மூடுவோம் ஒரு 5 நிமிஷம். பிள்ளைகள் பேச வேண்டாம். 100 வருஷமாக அவன் பேழையை கட்டுறான். உலகம் அவனை பைத்தியக்காரன் சொல்லுது. எதை பற்றி அவன் கவலைப்படலை. கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறான். 300 வருஷமா பிரசங்கம் பண்றான். ஏனோக்கு கர்த்தர் வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார்னு. இன்னைக்கு ஒரு 30 வருஷம் சொல்றதுக்கு நம்ம சோர்ந்து போறோம். 3 வருஷம் சொல்றதுக்கு சோர்ந்து போறோம். 300 வருஷம் சொல்றான் ஏனோக்கு கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார் என்று. உலகம் அவனை பைத்தியம்னு சொல்லியிருக்கோம். என்ன ஏனோக்கு 300 வருஷமா இதே கதையை விட்டுக்கிட்டு இருக்கிறே நீ. ஆண்டவர் வரார் வராருன்னு ஒரு அடையாளம் இல்லை, ஒரு அற்புதம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கிறான். யார் என்ன சொன்னா என்ன ஆண்டவரே, என்ன நடந்தா என்ன ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும்ப்பா. அந்த அனுபவம் நம்ம அத்தனை பேருக்கும் வரணும். தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். 2வது, குடும்பத்தை பத்திரமாய் பார்த்து கொள்ளுங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. உங்கள் பிள்ளைகளுடைய ரூம் பாகிஸ்தான் கிடையாது. நீங்கள் உள்ளே போக முடியாத இடம் கிடையாது. பிள்ளைகளுக்கு பிரைவசியை விட பெற்றோருடைய பாதுகாப்பு தான் முக்கியம்.
இன்னைக்கு பிரைவசிங்கிற பேரில் பிள்ளைகளுக்கு தனி ரூமை போட்டு கொடுத்துட்டு உள்ள என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறமா பாஸ்டர்கிட்ட வந்து அழுவுறது, என் பிள்ளை கையை விட்டு போயிடுச்சு, என் பையன் என் கையை விட்டு போயிட்டான், நான் ஒழுங்காக தான் சர்ச்சுக்கு வரேன், தசமாக காணிக்க கொடுக்குறேன், ஏன் எனக்கு நடக்குது? சபையில் நீ ஒழுக்கமாக இருந்து முக்கியம் இல்லை, பிள்ளையும் ஒழுங்காக வளர்க்கணும். பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியணும். உன் பிள்ளைகள் என்ன ஃபோனில் பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியுது, தப்பான விஷயமே கிடையாது. பெற்றோருக்கு தெரியாமல் ஒரு ரகசியம் பிள்ளைகளுக்கு கிடையாது. அவர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையிற வரைக்கும் நீங்க தான் அவங்களுக்கு கார்டியன். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. என் பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னே எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லுவீனா, நீ ஒரு ஃபெயிலியர் தகப்பன், நீ ஒரு ஃபெயிலியர் தாய். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருக்கணும், காட்டு செடி மாதிரி வளரக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பம் பிள்ளைகளுக்கு தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட, மனைவி கணவன் மட்டும் இல்லை, பிள்ளைகளும் ரொம்ப முக்கியம். ஒப்புரவாகணும், உட்காந்து ஒன்னா ஜெபம் பண்ணணும் டெய்லி. நிறைய பேர் குடும்ப ஜபத்தில் உட்கார்றதே கிடையாது, கணவன் உட்கார்றதே கிடையாது, மனைவி பிள்ளைகள் மட்டும் ஜெபம் பண்றாங்க. கேட்டு பாருங்க, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரேன், எனக்கும் சேர்த்து நீ ஜெபம் பண்ணு. அவங்க நல்லா இருப்பாங்க, நீ நல்லா இருக்க மாட்டே. நாளைக்கு உன்னுடைய சம்பாத்தியம், பணம், வேலை, சொத்து, ஆஸ்தி எல்லாம் கர்த்தர் கூட இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். கர்த்தர் பாதுகாப்பு வேலையை எடுத்தாரு, சாத்தான் நொறுக்கி போட்டுருவான் எல்லாத்தையும். கர்த்தருடைய கரம் பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் தான் உன்னை சுத்தி இருக்கிற எல்லாமே ஆசீர்வாதம். இன்னைக்கு வீட்டில் குடும்ப ஜபமே கிடையாது. நிறைய வீட்டில், ஆவிக்குரியவங்க வீட்டில் கூட கிடையாது. குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. கடைசியாய் சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. ஒவ்வொருத்தரும் உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட வேலை செய்கிறவங்க, படிக்கிறவங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார், வேற எதுக்காகவும் இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது ஒன்று நீங்கள் ஆயத்தப்பட, இன்னொன்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தார். நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மூன்றிலும் குறிப்பாக நான் குடும்பத்துக்காக இன்றைக்கி ஜெபிக்க விரும்புகிறேன். கடைசியாக ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. எங்கள் குடும்பத்தில் இன்னும் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஐக்கியத்துக்குள்ளே இல்லை, ஒப்புரவு இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. எங்கள் முழு குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நாங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கணும், நாங்கள் ஒப்புரவாகணும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் அப்படி ஜபக்குறிப்பு இருக்குமானால் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்கள். நான் குடும்பங்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறேன். என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும், கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும். எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க இருந்தால் எல்லா கரங்களை உயர்த்துங்க. அப்படிப்பட்டவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஒருவேளை பிள்ளைகளுக்கு நடுவில் பிள்ளைகள் உங்களுக்கு ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லா கரங்களை அப்படி உயர்த்தி, பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண விரும்புகிறவங்கன்னா கரங்களை உயர்த்தி, ஒருவேளை பிள்ளை இங்கே இல்லாவிட்டாலும் உங்கள் பிள்ளைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஒப்பு கொடுங்க பிள்ளைய. கர்த்தர் எவரையும் அவருக்கு நேராக திருப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதையும் கர்த்தர், எந்த கோணனானவைகளையும் செவை பண்ண கர்த்தரால் முடியும். தாறுமாறான குடும்பத்தை சரி பண்ண கர்த்தரால் முடியும். பிரிந்து போன குடும்பத்தை இணைக்க கர்த்தரால் முடியும். உடைந்து போன குடும்பத்தை கட்ட கர்த்தரால் முடியும். ரட்சிக்கப்படாத கணவனை நிமிஷத்தில் திருப்புவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அடங்காமல் இருக்கிற மனைவியை அடக்குவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு உன் குடும்பத்தை சந்தோஷமா வைக்க கர்த்தரால் கூடும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றது. அதே நேரத்தில் உங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு பாருங்க. பழியெல்லாம் தூக்கி அப்படியே கணவன் மேல மனைவி மேல போடாதீங்க. உங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு தேவன்கிட்ட ஒப்புரவாங்க. ஆண்டவரே, என்னை சரிப்படுத்தும், என் குடும்பத்தை சரிப்படுத்தும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? அப்படி ஜெபிக்க விரும்புங்களா? கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்து. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையிலே பிரிந்த குடும்பங்கள்னு ஒன்று இருக்கவே கூடாது ஆண்டவரே. உடைந்த குடும்பங்கள்னு ஒன்று இருக்கவே கூடாது. அப்படி இருக்குமானால் இன்னையோடு கூட அவைகள் எல்லாம் இணைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, குடும்பங்களில் பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஏற்ற தாழ்வுகளோ, பிசாசின் கிரியைகளோ, அந்தகாரத்தின் ஆவிகளோ, மனுஷ சக்திகளோ யாராயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவிக்கு நடுவில் யாரும் வராதபடி கர்த்தர் வேலி அடைப்பீராக, முப்பரி நூலாக நீர் இருப்பீராக ஆண்டவரே. உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் ரட்சிக்கப்பட்டு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செவிப்போம் என்று சொல்லி முழு குடும்பமாய் உம்மை ஆராதிக்க கிருபை பாராட்டும்.
ஆண்டவரே இந்த திருச்சபை முழுவதும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். விசேஷமாய் ஊழியக்காரருக்காக, அவர் குடும்பத்திற்காக, இந்த ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கனமான ஊழியத்தை உண்மையுள்ளவர் என்று நம்பி நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. இந்த சபைக்கு மாத்திரமல்ல, அநேக இடங்களுக்கு அவர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்க தகப்பனே. அநேக ஆத்துமாக்களை மண்டைக்கு திருப்புவதற்கு ஒரு நல்ல கருவியாக, கூர்மையும் எந்திரமாய் நீர் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வழி நடத்துங்கப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.